தேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிராணியங்கள் பாக்கிய பயனாம் பதை குன்றைவாள் செக்கிழார் அடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடன் அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் பெருங்கருணை நாயகுடனமர் கேடிலியப்பர் திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகவுனியருடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையருடைய திருவடி தாமரைகள் எல்லாம் மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சென்ற வகுப்பில் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூரிலே பரவினாட்சியாரை திருமணம் செய்து அவர் வழிபாட்டுக்கு வருகின்றார். பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஆரூர் பூங்கோயிலுக்கு வருகின்ற பொழுது கிழக்கு வாயில் வழியாக உள்ளே வர்றார். இப்படி கிழக்கு வாயில் வழியாக உள்ளே வருகின்ற பொழுது வலது பக்கமாக இருக்கக்கூடிய தேவாசிரி மண்டபம், அந்த தேவாசிரி மண்டபத்தில் தான் அடியார் பெருமக்கள் எல்லாம் கொலுவீற்றிருக்கக்கூடிய ஒரு மண்டபம். அது அங்கே தான் சிவன் முக்த அடியார் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களை வணங்கி கொண்டு என்ன மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரார் அப்படின்னா, இவர்களுக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அவங்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு அடியார் ஆகிறது, பெருமானை நீங்கள் அருள் செய்யணும் என்று சொல்லி அந்த அடியார்களை எல்லாம் மனசில் நினச்சிட்டு போகிறார். நேரில் போய் வணங்குறதில்ல. ஏன் நேரில் வணங்குறதில்ல அப்படின்னா, அவங்கக்கிட்ட போய் நின்று வணங்குற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அப்படி ஒரு வாரம் ஒதுங்கி போகிறார். திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொலிந்து ஒருவார் ஒதுங்கு மண் தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவனருளால் பெருகா நின்ற பெரும்பேறு பெற்றார் மீண்டும் பெற நின்றார் என்று சொல்லி விரல்மிண்ட நாயனார் படத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். ஏன் அவர் ஒதுங்கி போனார் அப்படின்னா, நம்மெல்லாம் இவங்களை போய் வணங்குறதா அப்படின்ட்டு போவோம் இல்லையா? ஆனால் நம்பிகள் அப்படி இல்லை. அவங்கள போய் நேரில் வணங்குற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவங்க போய் முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு முதல்ல தகுதி இல்லைன்னு அப்படி அவர் ஒரு வாரம் ஒதுங்கி போகிறார். ஆனால் இதை விரல்மண்ட நாயனார் பார்த்துட்ருக்கிறார். விரல்மண்ட நாயனார் அவருடைய கொள்கை என்னென்னா, முதல்ல அடியார்களை வணங்கணும், அதற்கு பிறகு திருக்கூட்டத்தை வணங்கி அதற்கு பிறகு தான் இறைவனை சென்று வணங்கணுங்கிறது அவருடைய கொள்கை. அவர் கேரள மாநிலத்தில் செங்கனாச்சேரியில் அவதாரம் செய்த ஒரு பெருமகனார் விரல்மண்ட நாயனார். எல்லா கோயிலுக்கும் போவார். முதல்ல திருக்கூட்டத்தை வழிபாடு செய்வார். திருக்கூட்டத்தை வழிபாடு செய்து அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வார். முதல்ல அடியார்கள், அதற்கப்புறம் சிவபெருமான். இப்படி தான் அவருடைய கொள்கை. அவர் பார்க்குறாரு, சுந்தரர் வர்ற பொழுதெல்லாம் வணங்காமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கோபம். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அடியார்களை வணங்காமல் செல்லக்கூடிய சுந்தரன் புறகு, சரி சுந்தரர் புறகுன்னு சொன்னால் பரவாயில்ல, சரி அடியார்களை வணங்காத சுந்தரரை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானே புறகு அப்படின்னு சொல்லி சிவபெருமானே புறகுன்னு சொன்ன ஒரு அடியார் அவர் தான் விரல்மண்ட நாயனார். இந்த சர்க்கத்தில் பின்னாடி வருது. அப்படி அவர் மனசுக்குள்ளே கொஞ்சம் அவருக்கு ஒரு கோபம். அடியாரில் வணங்காமல் சுந்தரன் போகிறாரு. ஏன்னா அவர் இறைவனுடைய தோழர் அப்படிங்கிறதுனால சாதாரணமாக இருக்கக்கூடிய அடியாரில் வணங்காமல் போகிறாரு என்று சொல்லி அவர் கொஞ்சம் கோபமாக இருக்கிறார். ஆனால் மனசுக்குள்ளே அவர் என்ன நினச்சிட்டு போகிறார் அப்படின்னா, அடியாரில் போய் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு வாரம் ஒதுங்கி போகிறார். இது சாமிக்கு தெரியும் இல்லைங்களா? எது உண்மைங்கிறது சாமிக்கு தெரியும். இப்போ விரல்மண்ட நாயனாருடைய அந்த கோபம் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. அப்போ சிவபெருமானே புறகுன்னு சொல்கிற பொழுது சிவபெருமான் சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, எப்பா என்னையவா புறகுன்னு சொல்கிறேன், நான் இருக்கிறதே அடியார் கூட தான் அப்படின்னு சொல்லி ஆரூர் பெருமானே சத்தம் போட்டு சொல்கிறாராம். அப்படின்ட்டு அந்த சரீரத்தில் வருதுங்க. ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவன் நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார்தாம்
அடியாருடன் நாம் உலது என்றால் ஆலம் அமுது செய்த பிறார் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு சொல்லி விரல்மிட நாயனார் பணத்தில் சேக்கிலா பெருமான் கேட்கிறார். அப்படின்னா இவர் புறகுன்னு சொல்கிறாராம். சாமி அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குதா, ஏப்பா நான் அடியார் கூட தான் இருக்கிறேன், என்ன புறகுன்னு சொல்கிறையே அப்படின்னு சொல்லி ஆரூர் பெருமான் சொன்னாராம். அப்படின்னா அந்த ஆரூரில் இருக்கக்கூடிய அடியாருடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி சேக்கிலா பெருமான் அந்த இடத்துல இப்போ அடியாருடைய பெருமைகளை யார் அறிய முடியும் என்று சொல்லி அங்கே கேட்கிறார். அப்படி மனசில் நினச்சிட்டு அவர் பூங்கோயிலுக்குள்ளே வழிபாடு செய்கிறதுக்காக திருவாரூர் கோயிலுக்குள்ளே உள்ளே வர்றார். அந்த வாயிலுக்கு சாமி எழுந்திரிச்சு வந்துடுறார். சுந்தரர் வழிபாடு செய்ய போகிறார். நாமெல்லாம் வழிபாடு செய்ய போனால் நம்ம பெருங்கேடில் அப்புறம் அவினாசி அப்புறம் அங்கேயே தானே இருப்பார். இல்லை எந்திரிச்சு இது வந்திருக்கிறாரா யாராச்சும் போனோம்னா, அப்படியெல்லாம் இல்லை இல்லைங்களா. ஆனால் சுந்தரர் போனார்னா எந்திரிச்சு வருவார். அவங்க சுந்தரர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சாமி வருவார். அதுதான் சுந்தரருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்புங்கிறது. சுந்தரர் அப்படி அந்த வாயில் போய் நிற்கிறார். ஆரூர் பெருமான் வெளியே காட்சி கொடுக்குறார். அப்படி காட்சி கொடுத்து அந்த திருவடியை பார்க்கிறார். அந்த திருவடியை பார்த்து அந்த திருவடியை தான் வணங்கினது போன வாரம் நம்ம சிந்தித்தோம் இல்லைங்களா. பெருமான் ஆரூர் பெருமான் முன்னாடி காட்சி கொடுத்தது தான் மண்பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பரும் பரமானந்த நன்மது எந்தரத்தும் அழித்து எதிர் நின்றன என்று சொல்லி, அதான் ஞாலம் உய்ய நடம் மன்றுள் ஆடின காலனார் உயிர் மால கருத்தன, அப்புறம் மாலை தாழ் குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன. இதெல்லாம் தானே நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்பில். பெருமானுடைய திருவடி நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன. நீதி மாதவர்னால் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள், ஆகம முறைப்படி சிவபூஜை செய்யக்கூடியவர்களுடைய நெஞ்சில் யார் இருப்பா? சிவபெருமானுடைய திருவடி இருக்கும். நல்ல பூஜை பண்ணக்கூடியவங்களுடைய நெஞ்சில் யார் இருப்பா? சிவபெருமானுடைய திருவடி இருக்கும். அதனால் ஏன் நம்ம அடியார்களை வணங்கணும் அப்படின்னா, சாமி இருக்கக்கூடிய இடமே அங்கே தானே, விரும்பி இருக்கக்கூடிய இடம். ஆமாம், அதாவது சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமெல்லாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கேன்னு அப்பர் சாமி பாடுறார். திருவையாற்று தேவாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சாமிக்கு பிடித்த கோயில் எது தெரியுங்களா? இப்போ நம்ம வெளியில் கட்டி வச்சுருக்கிற கோயில் இல்லை, அதை விட பிடித்த கோயில் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நகமெல்லாம் தேயக்கூடிய அளவுக்கு தினசரி மலர் பறித்து நகமெல்லாம் தேஞ்சிருக்குமா. அப்படியெல்லாம் பறித்து சிவபூஜை பண்ணுவாங்களாம். அப்படி நகமெல்லாம் தேய அந்த மலரை பறித்து சாமி முன்னாடி நின்று கண்ணில் அப்படியே தண்ணி வருமா. அப்படி கண்ணில் நீர் பெருக பெருமானை வழிபாடு செய்கிறாங்க பாருங்கள். அந்த தொண்டர்களுடைய உள்ளத்தில் சாமி இருப்பார். அதுதான் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கு என்று சொல்லி அங்கே அப்பர் சாமிகள் பாடுறார். அந்த மாதிரி நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன, இப்படியெல்லாம் அந்த திருவடி வேதியாதவர் தம்மை வேதிப்பன சோதியாயலும் சோதியுள் சோதிய ஆதிமாலவன் காண அளவின என்று சொல்லி இப்படி 11 முறை அந்த திருவடியை துதிக்கிறார். 11 முறை ஏன் துதித்தார் அப்படின்னா, அடுத்து திருத்தொண்ட தொகை பாட போகிறார். 11 அப்படிங்கிறது சைவத்தில் ஒரு முக்கியமான எண். என்னென்னா, பஞ்சபிரம மந்திரம் 5, ஈசான மூர்த்திய நம, தத்புருஷ பக்தராய நம, அகோர ஹிருதாய நம, வாமதேவ குகாய நம, சத்யோஜாத மூர்த்திய நம. 5 முகங்களுக்கு 5 மந்திரம். சடங்க மந்திரம் 6 சடங்க மந்திரங்கிறது சிரசே நம, சிகாய நம, கவசாய நம, நேத்ரோப்பிய நம, அஸ்தராய நம, இப்படியெல்லாம் 6 மந்திரம் இருக்குது வடமொழியில். இந்த 11 மந்திரங்களுக்கு பேர் சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11 மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சைவத்தில். இங்கே எதில் வழிபாடு செஞ்சாலும் சரி, திருமுறைப்படி வழிபாடு செஞ்சாலும் சரி, வடமொழிப்படி வழிபாடு செஞ்சாலும் இந்த 11 மந்திரங்கள் தான். அதுக்கு ஒன்றும் தமிழாக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அது அந்த 11 மந்திரங்கள் ரொம்ப முக்கிய சம்ஹிதா மந்திரங்கள். அந்த 11 மந்திரங்களுக்கு தகுந்த மாதிரி 11 பாடல்கள் திருத்தொண்ட தொகை அடுத்தது பாட போகிறார். 11 பாடல் திருத்தொண்ட தொகை. அந்த 11 பாட்டை நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், சம்ஹிதா மந்திரங்கள் சொன்னதுக்கு சமம். 11 மந்திரங்கள் சொன்னதுக்கு சமம் அப்படின்னு வாரியார் சாமி சொல்கிறார். 11 பாடல்களும் 11 மந்திரங்கள் என்று சொல்லுவார். இப்படி அந்த திருவடியெல்லாம் வணங்கிட்டு அதற்கு பிறகு பெருமானுடைய திருவடி வணங்கிறதுக்கு பிறகு இன்னவாறு ஏத்து நம்பிக்கை ஏறு சேவகனார் தாமும்
அந்நிலை அவர்தான் வேண்டும், அதனையே அருள வேண்டி. இப்போ சுந்தரர் என்ன கேட்குறாரு, அந்த அடியாருடைய பெருமைகள் எல்லாம் தெரியணும்னு கேட்குறாரு, அவங்கள வாழ்த்தி பாடணும்னு சொல்கிறார். அதையவே சாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் இறைவனே சொல்கிறார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இந்த பெருமையால் தம்மையொப்பார் பாட்டு தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கணும் இல்லையா? அந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, அடியார்கள் எவ்வளவு பெருமையுடையவர்கள் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். இறைவனுடைய கூற்று இது. சேக்கிழார் பெருமான் பாடியிருந்தாலும் கூட இந்த பாடல் ஆரூர் பெருமான் சுந்தரர்கிட்ட சொல்கிறார். ஆரூர் பெருமான் சுந்தரர்கிட்ட சொன்னது தான் இந்த திருப்பாடல். ஏன்னா அவங்க பெருமைகளை இன்னும் கொஞ்சம் சுந்தரர் இப்போவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு பெருமான் நினைக்கிறார். அதுதான் இந்த பாட்டுங்க, இறைவனுடைய கூற்று. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையா நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை, எந்த அடியார்கள்? தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள். இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத ஆரூர் பெருமான், தியாகேச பெருமான் சுந்தரர்கிட்ட சொல்கிறார். அந்த பாட்டு தான் இது. என்ன சொல்கிறார்னா, பெருமையால் தம்மை ஒப்பார், அவங்களுடைய பெருமையினாலே தமக்கு தாமே ஒப்பாவார்கள். இப்போ அங்கே ஒரு அடியார் நாவுக்கரசு பெருமான் வச்சுங்களேன். நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைக்கு இணையாக இன்னொருத்தர் சொல்லவும் முடியாது. அவருடைய பெருமைக்கு நிகர் அவர் தான். ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பெருமைக்கு நிகர் அவர் தான். இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. யாரை வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் பாராட்டலாங்க. ஒருத்தர் நாவுக்கரசு பெருமானுடைய தொண்டை நீங்கள் சிறமேற்கொண்டு செய்கிறீங்க, இந்த மாதிரி யாருமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் தான் நாவுக்கரசன்னு யாரையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லா நாயன்மாரை நீங்கள் திருஞான சம்பந்த நாயனாருடைய தொண்டை நீங்கள் செய்கிறீங்க சாமி அப்படி வேணால் சொல்லலாமே ஒழிய, நீங்களே தான் ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பெருமைக்கு நிகர் அவங்க தான். அதனால் அதான் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னா, யாரும் நாயன்மார்களுக்கு இணையாக நம்மளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அவங்களுடைய நிலையே வேறங்க, நம்மளுடைய நிலைப்பாடு வேறு. அதான் வள்ளுவ பெருமான் சொன்னார் இல்லைங்களா, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்னு. அதாவது பெரியர்னு பெரிய புராணம்னு பெயர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, செயற்கரிய செயல் செய்ததுனால தான் பெரிய புராணம். இந்த புராணத்துக்கு பேர் பெரிய புராணம் கிடையாது, திருத்தொன்ற புராணம். சேக்கிழார் பெருமானை அப்படி தான் சொல்கிறார். 10வது பாட்டில் இருக்குது, இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கியிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கி இருளை என புறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொன்ற புராணம் என்பாம் அப்படின்னு. திருத்தொன்ற புராணம் தான் இதனுடைய பேர். அப்புறம் எப்படி இங்கே பெரிய புராணம் ஆச்சு அப்படின்னா, அவர்கள் செய்த செயல் செயற்கரிய செயல், நம்மால் செய்ய முடியாத செயல். விதைச்ச நெல்லை எடுத்து நாம் என்ன அடியார்களுக்கு உணவு போட்ட முடியுமா? அடியாருக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக விதைச்ச நெல்லை எடுத்து அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இல்லை ஒரு அடியார் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக கட்டின மனைவியை அனுப்ப முடியுமா? இல்லை பெற்ற பிள்ளை 5 வயது பிள்ளையை கறி படைத்து நம்ம அடியாருக்கு உணவு படைக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது நம்மளால். அவங்க செய்த செயல்கள் எதுவுமே செய்கிறது மட்டுமில்லை, நினச்சி கூட பார்க்க முடியாது. கந்தபுராணம் 10,200 பாட்டு, கம்பராமாயணம் 10,000 பாட்டுக்கு மேலே. இப்படி 10,000 பாட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பெரிய புராணம் இல்லை. 4,286 பாட்டு, 83 பாட்டு தான், 86 பாட்டு தான் பெரிய புராணம். 4,286 பாடல் இருக்கக்கூடிய பெரிய புராணம் தான் பெரிய புராணம். அப்படின்னா அவர்களுடைய செயல் பெரியது, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னார். அவங்களுடைய பெருமைக்கு முன்னாடி வேறு யாரும் நிற்க முடியாது. முதலையுண்ட பாலகனை வேறு யாராவது மீட்டு கொடுக்க முடியுமா? இன்றைக்கி யாராவது போய் முதல்ல வாயில் போன பிள்ளைய வர சொல்லுன்னா பிள்ளை வராது, முதல்ல தான் வரும், நம்மளையும் சேர்த்து உள்ளே கொண்டு போயிடும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் செய்து காட்டினார்ல சுந்தரமூர்த்தி சாமிகள், செய்து காட்டினார்ல. சாமிகிட்ட எப்படி பேச முடியுமா? அப்படி நம்ம உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவ ஆதியும் மந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொலியூர் அவிநாசியை கரைக்கால் முதலிய பிள்ளை தர சொல்லு காலனையன்னர். அப்படியெல்லாம் கேட்க முடியுமான்னா அவரால் தான் கேட்க முடியும், வேறு நம்மளாலையெல்லாம் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் எல்லா அற்புதங்களும் அதே மாதிரி தான் இருந்தாலும் தலையாய அற்புதம்னு சொன்னால்
முதலைவாய் பிள்ளையை மீட்டு கொடுத்தது தான். முதலைவாய்க்குள்ளே போனால் எதுவும் வெளியில் வராதுங்களாம்மா. ஒருத்தர்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட பணத்துக்கு எது கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதலைவாயில் போன மாதிரி தான், அது நீ வாங்கின மாதிரி தான் சொல்லுவாங்க உலகில். அது மாதிரி முதலைவாய்க்குள்ளே போனால் மீண்டும் எது திரும்ப வராது. அப்படி வந்த அதிசயம் இங்கே தான் நடந்தது, நம்ம ஊரில் தான் நடந்திருக்குது. அதுவும் கூட கொங்கு நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த விழா தான் வருது, 10ஆம் தேதி விழா வரும், 11ஆம் தேதி, ஏப்ரல் 11. ஆமாங்க, ஏப்ரல் 11 முதலைவாய் பிள்ளை மீட்டது விழா வருதுங்க. அதனால் பெருமையால் தம்மை வைப்பார். அவங்களுக்கு நிகர் அவங்க தான், வேறு யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. அந்த தொண்டு செய்கிறார். கோச்சங்க சோழ நாயனார் செய்த தொண்டை இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க, கோயிலெல்லாம் நிறைய கட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா இவர் தான் கோச்சங்க சோழ நாயனார்னு சொல்லக்கூடாது. கோச்சங்க சோழ நாயனார் செய்த தொண்டை அவர் திருவடியை ஒற்றி செய்கிறாங்க, பரவாயில்லைங்க, அப்படி தான் சொல்லணும் நாம். அது மாதிரி தான் எல்லா நாயன்மாரையுமே அப்படி தான் பெருமையால் தம்மை ஒப்பார்னார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? பேணுதல் தன்மையினாலே எம்மை தமக்கே உரிமையாக பெற்றார்கள். அப்புறம் என்ன சொல்ற? எம்மோடு ஒன்றிருந்து நின்ற நிலையினாலே உலகத்தை வெல்வார்கள். அதனால் மேலே வர கடவுனாகி ஊனங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், பிறர் எவரும் நிற்றற்கரிய நிலையிலே நின்றவர்கள், அன்பு நிறைதலினாலே இன்பத்தையே நிறைய துய்ப்பவர்கள், இம்மை மருமைகளை கடந்த நிலை பெற்றவர்கள், இத்தன்மையினராகிய இந்த அடியார்களை நீ சேர்வாயாக. அப்படின்னா இந்த ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ சுந்தரர் யாருடைய தோழர்? சிவபெருமானுடைய தோழர். நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னார். யார்? சிவபெருமானே சொல்கிறார். சுந்தரர் கேட்கல, நானும் நீ நண்பராக இருக்கலாம், கேட்க முடியுமா சாமிகிட்ட போய்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுங்க, போய் கேட்க முடியுமா? ஆனால் அவர் சொல்லலாம், ஏப்பா நான் உனக்கு தோழனாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சாமி சொல்லலாம், பெரியவங்க சொல்லலாம். ஆனால் அப்படி இறைவனே தோழராக ஏற்றுக்கொண்டவர் சுந்தரர். அப்படி தோழராக ஏற்றது மட்டுமல்ல, அவரே முன்னாடி நின்று பரவினாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்துருக்கிறார். இல்லை நம்ம இது வரைக்கும் சிந்திச்சதான் நான் சொல்கிறேன். எனக்கு அவரே தடுத்தார். அதை ஒரு மனத்தை தடுத்து வழக்கிட்டு ஆட்கொண்ட ஓனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் அப்படின்னார். யார் ஒருவர் ஒரு மனத்தை தடுத்தார்களோ அவங்கள வச்சு 2 கல்யாணம் பண்ணவர் வல்லாளன்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தங்க. அப்படிப்பட்டவர் சுந்தரர். அப்படிப்பட்ட சுந்தரரை சாமி என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? அந்த அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு நீ அவங்களோட போய் சேரு அப்படிங்கிறார். இவரே வச்சுக்க வேண்டியது தானே. அப்போ எங்கே இருந்தால் பெருமைன்னு பாருங்கள். சிவபெருமான்ட்டு இருக்கிறத விட ஒரு பெருமை என்னென்னா அவனுடைய அடியார்கள்ட்ட போயிருக்கிறது தான். அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். கருத்தாட்கொண்ட புராணத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, என்ன சாமி சொல்கிறாருங்க, இது இறைவனுடைய கூற்றுங்க. இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று அப்படின்ட்டு. அவங்களோட போய் சேர்ந்து அவங்களோட போய் இரு, அதுதான் உனக்கு பெருமை அப்படின்ட்டு. அப்போ பெருமானுடைய அடியார்களோடு இருக்கிறத விட ஒரு பெருமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதான் இந்த விளக்கோரையில் சொல்கிறார் பாருங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதார நோக்கமே இதுதான். திருத்தொண்ட தொகை பாடுறது தான். அது இந்த வாரம் நம்ம பார்த்துருவோம். பெருமையால் தம்மை ஒப்பார். இவர்களது பெருமையாவது பிறர் எவரும் செய்தற்கரிய செயல் பலவும் செய்ய வல்லவர்கள், செயற்கரிய செய்வர் பெரியார் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல சிலர் திருக்களிட்டுப்படியார் சொல்லுது சாத்திரத்தில், செயற்கரிய செயல் பலவும் செய்து பலர் எய்தற்கரியதனை எய்தினார்கள் என்பது சாத்திரத்தில் திருக்களிட்டுப்படியார். செயற்கரிய செயல் செய்ததனால எய்தற்கரிய நிலையை எய்தினார்கள் என்று சொல்லி நம்முடைய நாயன்மார்களை வச்சு தான் சொல்கிறார். பஞ்சம், உலகம் பூரா பஞ்சம் வந்த காலத்திலையும் கூட அஞ்சாது பெரும் சோற்றுமலை ஈந்து உயிர்களை காத்து, அதாவது திருவேலிமலையில் எல்லாம் ஒரே பஞ்சம். அப்போ உணவுக்கே கஷ்டம். அப்போ அடியார்கள் இப்படி பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு 2 பேர் நினச்சாங்க. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். எல்லாத்துக்குமெல்லாம் போடலைங்க, அடியார்களுக்கு அவங்க போட்டாங்க. அதான் அப்படி பெரிய மலையே, சோற்று மலையே போட்டார். அதான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வத்தல். 2 உலகத்தில் 2 ஒரு பெரிய நன்மைகள் இருக்குது. அப்படின்னா பெரிய பயன் என்னென்னா 2 பயன். ஒன்று அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, இன்னொன்று என்னென்னா இறைவனுடைய விழாக்களை கண்டு தேர் திருவிழா நடக்க போது போகிறோம். அதே மாதிரி சிதம்பரத்தில் அபிஷேகங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி விழாக்கள் போய் பார்க்கறது 2. அதில் கூட முதன்மையாக சொல்லப்பட்டது என்னென்னா அடியார் அன்னம்பாளிப்பை தான் சொல்கிறார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை
அமுது செய்வது. அதுக்கு மேலே ஒரு பயன் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நம்ம அப்படி தான் புராணத்தில் கொண்டு போகிறாங்க. இப்படி அதுவும் திருவேலிமலையில் அடியார் பெருமக்களுக்கு தான் அன்னம்பாளிப்பு செஞ்சாங்க. பொதுவாக எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறதுக்கு பேர் அது அன்னம்பாளிப்பு இல்லை. அது என்ன சொல்கிறது, அன்னதானம். அன்னதானம் வேறு, மாகேஸ்வர பூஜை வேறு, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அன்னதானம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அது வேறு. தானம் அது வேறு, அது உலகியல் தர்மம். அது உலகியல் தர்மம். மாகேஸ்வர பூஜைங்கிறது தான் பதிபுண்ணியம். பதிபுண்ணியம் செஞ்சால் தான் இறைவன் திருவடிக்கு போக முடியும். நீங்கள் உலகத்தாருக்கு எத்தனை பேர்த்துக்கு, லட்சம் பேர்த்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலும் கூட சொர்க்கம் வரைக்கும் போவீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இறைவன் திருவடிக்கு போக முடியாது. ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைமின் பயனில்லை திருமந்திரம் சொல்லுது. வேள்வி செய்யக்கூடிய பிராமணர்கள் 1 கோடி பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அது உண்மையாலுமே சாப்பாடு நடந்துகிட்ருக்குது. ஒரு சிவனடியார் நினச்சாராம், ஒரு மனசில் நினச்சாரா, ஒரு அடியாரை கூப்பிட்டு நம்மளால் சாப்பாடு போட்டால் நல்லா இருக்குமே, நம்மளால் முடியலையே, ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டால் பரவாயில்ல, ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டால் பரவாயில்லன்னு நினச்சாரா. இந்த 1 கோடி பேருக்கு சாப்பாட்டை போட்டதை விட அந்த ஒருத்தருக்கு போடணும்னு நினச்சது தான் பெருசுன்னு திருமந்திரம் சொல்லுது. திருமூலர் சொல்கிறார், ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைமின் பயனில்லை அப்படின்ட்டார். நினைச்சாவே போதும் அப்படின்ட்டார். ஒரு அடியாருக்கு சோறு போடணும்னு நினச்சாவே புண்ணியம் அப்படின்ட்டார். அவ்வளவு பெருமை இருக்குது. அது திருவேலிமலையில் சேக்கடா பெருமான் சொல்கிறார், அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற பலம் பெருக பரமனடியார் ஆனார்கள். ரொம்ப முக்கியம், பரமனடியார் ஆனார்கள். எல்லாம் எய்தி உண்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்னார். 2 வேளை தான் சாப்பாடுங்க. 3 வேளைங்கிறத நம்ம பார்த்து நம்ம சௌரியத்துக்கு ஏற்படுத்தி கொண்டது தான். சாப்பாடு அப்படிங்கிறது 2 வேளை தான். ஆமாம், ஒரு 11-12 மணிக்குள்ளே சாப்பிட்றோம். நான் 2 வேளை சாப்பிட்றது 12 மணிக்குள்ளே. ஒரு நாட்கூறு, அதுக்கு முன்னாடி நாட்கூறுனா ஒரு 4 பிரிக்கிறது, 12 மணி. அந்த 12 மணிக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துடணும் அடியார்களுக்கு. அதுக்கு மேலே போகக்கூடாது. 2 வேளை சாப்பாடு இருந்தால், இல்லை காலையில் எல்லாம் சிற்றுண்டி சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 மணி வரைக்கும் இருக்கலாம். 1 மணிக்கு மேலே 3-4 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஆமாம், அடியார்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணுங்கிறது பெரிய புராணத்தில் இருக்குது. ஒரு நாட்கூறு, அந்த நாட்கூருக்கு முன்னாடி போடணும். இல்லை காலையில் சாப்பிட்டு இருந்தால் 2 மணி, 1 to 2 மணி வரைக்கும், அதுக்கு மேலே எல்லாம் போகக்கூடாது. ஆமாம் ஐயா, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம அடியார்களுக்கு ரொம்ப துன்பப்படுத்தக்கூடாதுங்க. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பெரிய புராணத்தில். அப்படி தான் இருக்குது. 1 மணி இல்லைன்னா அதிகபட்சம் 2 மணிங்க. அதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்க. ஆமாம், 2 பொழுதும் பறை நிகழ்த்தினார். 2 வேளை சாப்பாடு, மதியத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி இரவு சாப்பாடு. அப்படி ஒரு நிலை இருந்திருக்கு. பெருமையால் தம்மை ஒப்பார்னா தம்மையே தமக்கு ஒப்பாக பெற்றவர்கள் பிறர் ஒருவரும் ஒவ்வார். வேறு யாரும் அவங்களுக்கு இணையாக சொல்ல முடியாது. நாயன்மார்களுக்கு இணையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எரிது. தனக்கு ஓமை இல்லாதன் யார்? சிவபெருமான். அவனுடைய தன்மை அப்படியே பெற்றவர்கள் அவனுடைய அடியார்கள். அதாவது தனக்கு ஓமை இல்லாத பெருமானுக்கு ஓமையை இன்னொருத்தனை சொல்ல முடியாது. சிவபெருமானுக்கு இணையாக இன்னொரு கடவுளை சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லவே முடியாது. அது மாதிரி சிவபெருமானுடைய அடியார்களும் அந்த தன்மையை பெற்றவர்கள் அப்படிங்கிறார். அதாவது தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கள். தம்மை அடைந்த அடியார்களாக இவர்களுக்கும் அதுவே தன்மை என்று இறைவன் அறிவித்தபடியாம் இப்பெருமைகளை இப்புராணத்திலே ஒவ்வொரு நாயன்மார் சரிதத்திலும் தனித்தனி விரிவாக கண்டுகொள்ளலாம் என்று சொல்கிறார். அப்புறம் பேணலால் எம்மை பெற்றார் அப்படின்னார். பேணுதல் அப்படின்னா ஒரு குழந்தைய தாய் பேணுவது போல அன்போடு வைத்து வழிபாடு செய்வது. காரைக்கால் அம்மையார் எப்படி பண்ணாங்க? காரைக்கால் அம்மையார் மாதிரி இறைவனிடத்தில் அன்பு செய்தவங்க யாராவது சொல்ல முடியுமா? நம்ம முடியவே முடியாது. குழந்தையாக இருக்கிற பொழுதும் சரி, வயதானதுக்கு பிறகும் சரி, அம்மா குழந்தையாக இருக்கிறதுலேருந்து அந்த பெருமான் திருவடி அடைகின்ற வரைக்கும் ஒரே மாதிரி அன்பு செஞ்சாங்க. பிறந்து மொழிபை என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்துனின் செபடியே சேர்ந்து நிறந்தைகள் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர்னார். எப்போ நீ என்னுடைய துன்பத்தை நீக்குவ சாமி? அடுத்த பாட்டில் சொல்கிறாங்க, நீ துன்பத்தை நீக்கினாலும் சரி, நீக்காத போனாலும் சரி, உன்னுடைய திருவடி மட்டும் நான் மறவாது இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க.
அதான் சொல்லார், இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது என் நெஞ்சவர்க்குன்னு. அன்பு மட்டும் குறையாது இருந்தால் போதும். உங்கள்கிட்ட எனக்கு என்ன இருக்கணும்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு குறையாமல் இருந்தால் போதும். நீ எனக்கு என்னுடைய துன்பத்தை நீக்காத போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ அருள் செய்யாத போனாலும் பரவாயில்லை அப்படி கேட்டாங்க காரைக்கால். அதெல்லாம் அன்பினுடைய உச்சகட்டம். சாமியை பார்த்து அற்புத திருவந்ததில் கேட்குறாங்க, இப்படியெல்லாம் பாம்பையெல்லாம் நீ அணியாத, இனிமேல் அந்த பாம்பையெல்லாம் நீ ஆபரணமாக அணியாத. பக்கத்தில் அந்த பெண் இருக்கிறா, அப்படி உங்கள்கிட்ட இருந்து அந்த பாம்பு ஊறி அந்த பெண்ணில் போய் அந்த பெண்ணை போய் கொத்திருச்சுன்னா எவ்வளோ பெரிய பாவம். அதனால் அதெல்லாம் நீ அணியக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அதுதான் பேணுதல் அப்படிங்கிறது. ஆமாம், அதுதான் பேணுதல்ங்க. பேணுதல் அப்படிங்கிறது அன்பு செய்கிறது. பேணலால் எம்மை பெற்ற. அதனால தானே சாமி சொன்னார், அம்மா கேட்டாங்க, இப்படி தலைகீழாக ஒரு அம்மா எலும்புந்தோளுமாக நடந்து வராங்களே, இவங்களுடைய அன்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சாமி என்ன சொன்னார்? வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே அப்படின்னார். வேறு யாருக்கு அந்த பெருமை கிடைக்கும்? காரைக்கிழமையாருக்கு மட்டும்தான் கிடைக்கும். வறுமைகள் நம்மை பேணும் அப்படின்னு நம்மிடத்தில் அன்பு செய்யக்கூடிய, நம்ம எல்லாம் பேணக்கூடிய ஒரு தாய் வரா அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்ல, உமையம்மைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த அம்மா வந்துடுறாங்க. அதை காற்றை விட வேகமாக போகிறாங்கல்ல, காற்றை விட வேகமாக போகிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க. பக்கத்தால் வந்தோடனே அம்மையே அப்படின்னாரான் சிவபெருமான். பக்கத்தால் வந்த உடனே அம்மையே அப்படின்னாங்களாம். அம்மையாருக்கு எப்படி இருந்திருக்கு? கூட இருந்த அம்மாவுக்கு உமையம்மைக்கு எப்படி இருந்திருக்கும்? அது அந்த இடம். வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உயவே எடுத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்படி அம்மானு சிவபெருமானே சொன்ன உங்களுடைய பெருமையை என்னால் சொல்ல முடியாதுமா அப்படின்ட்டு கடைசியாக சேக்கிழ பெருமான் சரீரத்தை முடிச்சு காட்டுறார். மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவைய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா. இப்போ பெருமையை யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சிவபெருமானே அம்மானு சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்ணப்ப நாயனார் அப்பான்னு சொன்னார். நில்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்பன்னு 3 முறை சொன்னார். அதெல்லாம் என்ன காரணம்னா அன்பினுடைய உச்சம், வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் பெருமானிடத்தில் செய்த அன்பு, அதுதான் பேணலால் எம்மை பெற்றார் அப்படிங்கிறது. அன்பு செய்வதன் மூலமாக என்னை அவர்கள் அடைய பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது திருமூலர் என்ன சொல்வார்? படமாட கோயில் பகவர்கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்கங்காக நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமேன்னு. அப்படின்னா நடமாட கோயில்னால் நடமாடும் கோயில் அடியார்கள், படமாட கோயில்னால் திரைச்சேலை இருக்கக்கூடிய கோயில். இப்போ அவனாசி அப்பர் கோயில், இங்கே இருக்கக்கூடிய ஒரு அடியார்கள், அதுக்கு சாமிக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அடியார்களுக்கு செய்யக்கூடிய சிவபுண்ணியம் சாமிகிட்ட போய் சேருமா? ஆனால் நீங்கள் சாமிகிட்ட போய் செய்கிற புண்ணியம் சாமிகிட்ட தான் இருக்கும், மோசமெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் மீண்டும் அடியார்கிட்ட வந்து சேராது. அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வாரியார் சாமி சொல்லுவார். தபாலை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போட்டால் ஆஃபீஸுக்கு போகும், நேரடியாக ஆஃபீஸில் கொண்டு போய் போட்டால் மீண்டும் போஸ்ட் பாக்ஸுக்கு வராது. அப்போ 2 பலன் வேணும்னா என்ன செய்யணும்? அடியார்களுக்கு தொண்டு செய்யணும். அதுதான் 2 பலன் கிடைக்கும். அடியார்களுக்கும் போன மாதிரி ஆச்சு, சிவபெருமானுக்கும். அது எப்படிங்க அப்படின்னா, அதுக்கு திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் இருக்குது. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டதுன்னார் 7ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். தண்டரு சிந்தை தபோதனர், தபோதரனா தவத்திய தனமாக உடையவர் யார்? சிவபூஜை பண்ணக்கூடிய அடியார். அப்படி சிவபூஜை பண்ண ஒரு அடியாருக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா 3 புவனத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் போய் சேருமா? அது எப்படிங்க? ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் 3 உலகத்துக்கு, இதெல்லாம் சும்மா ஏன் நீங்கள் கதை விடுறீங்க அப்படி தானே கேட்பாங்க நம்மால். ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, விளக்குற உரையாசிரியர், நீங்கள் அந்த அடியாருக்கு கொடுத்த உணவு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் சேருது. சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு? 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் சாமி இருக்கிறார். அதனால் 3 உலகத்துக்கும் போய் சேரும் என்று சொல்லி, ஒரு சிவனடியாருக்கு உண்ட உணவு 3 உலகத்திலையும் போய் சேரும். அதான் தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது என்று சொல்லி நமக்கு திருமந்திரம் சொல்லுதுங்க. இப்படியெல்லாம் படமாட கோயில் அப்படிங்கிறது திரைச்சீலை இருக்கக்கூடிய கோயில், நடமாட கோயில் என்று சொல்லி நடமாடிட்டு இருக்கக்கூடிய அடியார்கள். இப்போ 2 ஒன்று தான், இதுவும் வேறு அது வேறு இல்லை.
அப்படி தான் அப்பர் சாமி சொல்கிறார், எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்போர் நெடுதறியை காணலாமேனர். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்போ கோயில் இருக்கிறது தான் சாமி, இந்த மாதிரி திருநீர் பூசிட்டு உத்தராட்சம் போட்டிருக்கிறதெல்லாம் சாமி இல்லை அப்படின்னு வேறுபாடு இல்லாமல், ஐயோ அது ஒரு சாமி இது ஒரு சாமிங்க, இதுவும் சாமி தான் அதுவும் சாமி தான் யார் ஒருத்தர் ரெண்டையும் ஒன்றா கருதி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க நெஞ்சுக்குள்ளே கன்றாப்பூர் பெருமான் இருப்பாராம். இந்த கன்றாப்பூர் அப்படிங்கிறது திருவாரூர் தாண்டி நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த கன்றாப்பூர் பெருமான் அங்கே உள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். இந்த கன்றாப்பூர் நடுதறியை காணல். நடுதறின்னா என்னென்னா, மாடு கட்டுற முளைக்குச்சி அங்கே சிவலிங்கமாக மாறிடுச்சு. ஒரு வைணவ குடும்பத்தில் ஒரு சிவாச்சாரியாருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல சிவாச்சாரியார் புள்ள குழந்தையிலிருந்து சிவபூஜை பண்ணுறதை பார்த்துட்ருக்கிறவ, அவ அப்பா அம்மா சிவபூஜை, சொந்த பந்தம் எல்லாம் சிவபூஜை, அந்த பிள்ளைக்கு சிவத்தை தவிர எதுவும் தெரியாது. கட்டி கொடுத்தது வைணவ பிராமண குடும்பத்தில். அவங்களுக்கு சிவன்னா பேரை கேட்டாவே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, தினசரி சரி வீட்டில் சிவபெருமானை வச்செல்லாம் வழிபாடு செய்ய முடியாது, மாடு கட்டுற முளைக்குச்சி இருந்தது, தினசரி என்ன பண்ணுறது, அதை போய் ஒரு கூடை எடுத்து மூடி வச்சிடுறது, அந்த முளைக்குச்சிக்கு அபிஷேகம் பண்ணுறது, மலரிட்டு வழிபாடு செய்கிறது, இப்படியே செஞ்சிட்ருக்கிறா. மாமியை பார்க்குறதுக்குள்ளே கூடை போட்டு மூடிடுறது. மாமியை பார்த்தா பிரச்சனை ஆயிரும் இல்லையா, என்னடா இவ இப்படியே பண்ணிகிட்ருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அந்த கூடை எடுத்துகிட்டு பார்த்தா முளைக்குச்சிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறா. அப்போ அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிற பொழுது அதை எடுக்க முடியாது. அங்கே பெருமான் வெளிப்பட்டு நிற்பார். அதான் நடுதறி அப்படிங்கிற கட்டுத்தறி. கன்றாப்பூருங்கிறது கட்டுத்தறியில் இருக்கக்கூடிய முளைக்குச்சி அங்கே சிவலிங்கம் ஆகிடுச்சு. இங்கே எப்படி நமக்கு மொக்கனீஸ்வரத்தில் மொக்கனை அந்த சிவலிங்கமாச்சு, அது மாதிரி. ஆமாம், கொள்ளுப்பை சிவலிங்கமாச்சு இல்லைங்களா, அது மாதிரி அங்கே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி அப்பர் சாமி அந்த தேவாரத்தில் சொல்கிறார். அப்படியெல்லாம் நமக்கு அடியார்களை பேணலால் அடியடைந்த சிறு தொண்ட நாயனார், ஒரு அடியார்களை வழிபாடு செய்து பேரடைந்தவர் குலச்சிறை நாயனார், அப்பூதி நாயனார், இப்படியெல்லாம் நிறைய அடியார்கள் இருக்கிறாங்க. ஒரு ஒருமையால் உலகை வெல்வார்னார். ஒருமை உணர்ச்சியினால் இறைவனோடு ஒன்று இருத்தல், இந்த ஒட்டிட்ட பண்பின் உரித்தர பல்கணத்தார். எங்கே மயிலாப்பூர் பதிகத்தில் வருது இல்லைங்களா, மட்டிட்ட புன்னையங்கானல் மடமையிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாய் அப்படின்னார். அது கூட பாருங்கள், 10 பாட்டு அதில் பூம்பாவை பதிகத்தில் 10 பாட்டில் முதல் பாட்டு என்ன சொல்கிறார், அட்டிட்டல்னா அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்கிறது, அதை பார்க்காத போயிட்டேன்னாரு. மீதி இருக்கிற 9 பாட்டில் என்ன சொன்னார் தெரியுங்களா, விழாக்களை சொல்கிறார். மீதி இருக்கிற 9 பாட்டில் ஐப்பசி ஓணம் காணாது போதிய பூம்பாவாய், மார்கழி ஆதிரை நாள் காணாது போதிய பூம்பாய், தைப்பூசம் காணாது போதிய பூம்பாவாய், மாசி கடலாட்டுக்கான ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய விழாக்களை பூரா அதில் 10 விழாவும் அதில் வரும். அந்த 9 விழாக்களை சொல்கிறாரு. ஆனால் முதல்ல சொன்னது என்ன, அன்னம்பாலிப்பை தான் சொல்கிறார். அப்படின்னா அடியார் அன்னம்பாலிப்பு அவ்வளவு சிறப்பு. இறைவனுடைய விழாக்களை பார்க்கறத விட அடியார் அன்னம்பாலிப்பு சிறப்பு. பெருமானுடைய விழாக்களுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்கிறதுக்காகவே ஒரு நாயன்மார், இவர் அமர்நீதி நாயனார், அவருடைய ஊர் பழையாறை வடதலியிலிருந்து நல்லூரில் போய் மடம் அமைச்சு அங்கே இருந்தார். விழாக்களுக்கு வர அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், அவங்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அதுக்காக ஒரு மடம் அங்கே கட்டி தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே போய் விழா நடக்கிற காலத்தில் அங்கே இருப்பார் அமர்நீதி நாயனார். அதுபோக அவர் நெசவுக்காரர். அவர் நெசவு நெய்து வரக்கூடிய அந்த நெசவு தொழில் மூலமாக வர துணியெல்லாம் அடியார்களுக்கு கொடுக்கறது, கோவணம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பணி செய்து கொண்டிருந்தார். நாளானைக்கு ஒரு நாயனார் வர நேச நாயனார், அவர் நெசவாளர். காம்பீலி என்று சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் அவதரித்தவர். நேச நாயனாருடைய குரு பூஜை நாளானைக்கு. இப்போ ஒருமையால் உலகை வெல்வார்னர், இறைவனோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய நிலை. அதான் ஆணவத்தோடு அத்துவிதமாகும் நான், மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாகும் நாள் என்னாலும். தாய்மானவர் சொல்கிறார், சாமி இப்போ நான் பெத்தத்தில் ஆணவத்தோடு இப்போ பிரிப்பு இல்லாமல் இருக்கிறேன், உங்களோட என்றைக்கு நான் பிரிப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு தாய்மானவர்
கேட்கிறார். பெருமானோட எப்படி இருக்கும்னா, ஒன்றி இருந்து வழிபாடு செய்யணும். ஒன்றி இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் காய்ந்தான் தன் அடியவர்காய் சென்று தொழுமின் தில்லையுள் நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு அப்படின்னார். பரசாமிகள் அப்படி ஒன்றி இருந்து வழிபாடு செய்வாராம். அவர் தில்லையம்பதி செல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பு தோன்றுச்சான். எப்பப்பா வந்த அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு அவருக்கு தெரிஞ்சுதான். சாமி கேட்குறார், எப்போ வந்த அப்படின்னு சொல்லி. என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பினர். அப்போ ஒன்றியிருந்து வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு. பெருமானை ஒன்றியிருந்து வழிபாடு செய்யணும். அப்படி ஊனமே அதில் ஒன்றும் இல்லார்னார். ஊனம்னா உயிருக்கு வரக்கூடிய ஊனம் என்று சொல்லுவது அதை உடம்பெடுக்கக்கூடிய பிறவி. இவர்கள் பேணலால் எம்மை பெற்றார் ஆதலின் பிறவி வாராமல் செய்து கொண்டார்கள். இறைவனிடத்தில் அன்பு செய்வதனால நமக்கு பிறவி இல்லை அடியார்களுக்கு. அது ஒரு இது. அவனே தானேயாகி அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயதனோட வல்வினை இன்றேனர். சிவஞான போதம் 10ஆம் சூத்திரம். சைவ சித்தாந்தத்தில் 10ஆம் சூத்திரம் சிவஞான போதத்தில் என்ன சொல்கிறார்? அவனே தானேயாகி அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க அப்படின்னா ஒரே ஒரு நிலை, பெருமானுடைய திருவடியே கதி என்று சொல்லி வழிபாடு செய்யணும், அவனுக்கு தொண்டு செய்யணும், நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யணும். அது அவனே தானேயாகி அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க என்னாகுமா? மலம் மாயை தன்னோடு வல்வினை என்று ஆனவும் கண்மம் மாயை மூணும் போயிடும். மூணும் போயாச்சுன்னா பிறப்பில்லை, பெருமானுடைய திருவடி தான். அப்படி ஊனமேல் ஒன்றும் இல்லாங்க அருமையாம் நிலையில் நின்றார்கள், பிறரால் அடைதற்கரிய நிலையை அடைந்தவர்கள் என்று சொல்லி. அன்பினால் இன்பம் அன்பு காரணமாக இன்பம் உள்ளதாம்னார். நம்ம இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்னு சொல்லி திருவாசகம் வருது. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், காரைக்கால் அம்மையாருடைய கூற்று. இப்படி பெருமானிடத்தில் அன்பு தான் ரொம்ப முக்கியங்க. இருமையும் கடந்து நின்றா இருமைனா இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய 2 நிலைகளையும் கடந்து நின்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் அடியார்கள் என்று சொல்லி சொன்னார். அது இம்மை என்னும் இந்த உலக பிறப்பு, மறுமை என்னும் சொர்க்க நரக பிறப்பு 2ஐயும் கடந்தவர்கள். இறைவனை பற்றி நின்ற நினைப்பினாலே இவ்வுலக நிலையையும் சொர்க்காதி போகங்களை பொருளல்ல என்று ஒதுக்கியதால் மறுமையும் கடந்தவர்கள் என்று சொல்லி கொள்ளேன் புறந்தரன் வாழ்வு குடிகடினும் அல்லேன் அப்படின்னார். யார்? மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா? திருமால் வாழ்க்கையா, பிரம்மன் வாழ்க்கையா, இந்திரனா, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னார். பெருமானுடைய திருவடி மட்டும்தான் வேணும். அதான் பாதபுரடிகள் கேட்டது. போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பம் என்று சொல்லி சொர்க்கங்கள் பொருள் அல்ல, சொர்க்கங்களெல்லாம் ஒரு பொருளே அல்ல. குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவு வினியமையும் குற்றாலத் தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன் என்ன. பெருமானுடைய திருவடி தான், அதுக்கு மேலே ஒரு இன்பம் கிடையாது. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி இருமைனா இருவகை தெரிந்து இருமை என்பதற்கு பிறப்பு வீடு என்று உரைகின்றார். வீட்டை கடந்த நிலை வேறின்மை என்று சொல்லியவர். வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு சொன்னார். திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார் இல்லைங்களா? ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை பாரம் ஈசன் பணியலது ஒன்றினர் ஈரன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்புனர் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கூடும் அன்பினில் கும்பிடலே என்றின்னு சொல்கிறார். இவ்வாறென்று இதற்கு இருவினைகளையும் இன்ப துன்பங்களையும் பிறப்பு இறப்புகளையும் ஒழித்தவர் என்று கூறுவாரும் உண்டு என்று சொல்லி சொல்கிறார். அடைதெல்லாம் அடிமையாக சேர்ந்து அவரை நீ அடைவாய் அப்படின்னா அவர்களிடத்திலே அடிமையாக சென்று நீ அவரிடத்திலே அங்கு போய் சேர்ந்து கொள் என்று சொல்லி நம்முடைய சிவபெருமானே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அடியாரை, தன்னுடைய தோழராக இருக்கக்கூடிய சுந்தரரை நீ அங்கே போய் சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா அந்த திருக்கூட்டம் அவ்வளவு பெருமையுடையது. இப்போ அடியார்களோடு இருக்கக்கூடியது தான் சிறப்பு. அதுக்கு மேலே ஏன்னா மணிவாசக பெருமான் ஒன்று தான் கேட்டார். அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பழத்தில் என்கருத்து முடியுவண்ணம் முன்னின்று. நம்ம ஐயா சொல்லுவார் இல்லைங்களா, முதல் பாட்டு உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியார் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேனுன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பழத்தில் என்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று. எங்கே இருக்கணும்னா அடியார் நடுவில் இருக்கக்கூடிய வர ஒன்று மட்டும் எனக்கு போதும்னார். வேறு வீடு பேர் கூட கேட்கலிங்க மணிவாசக பெருமான், எதுவுமே கேட்கல. இறைவனிடத்தில் அவர் கேட்ட ஒன்று என்னென்னா உன்னுடைய அடியார் நடுவில் நான் இருக்கணும் என்று சொல்லித்தான் கேட்குறேன். எங்கள் ஐயா எல்லா மேடைகளிலும் அதைத்தான் சொல்லுவாங்க. அடுத்த திருப்பாட்டு
இப்போ சாமி சொல்லிட்டார், அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவங்களோட போய் நீ சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது சுந்தரர் என்ன செய்கிறார் பாரு. நாதனார் அருளி செய்ய நம்பி யாரோரர் நான் இங்கு ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றெதிர் வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. இப்போ என்னென்னா, அப்படி சாமி சொன்ன உடனேயே நாதனார் அருளி செய்ய நம்பி யாரோரர் சுந்தரமூர்த்தி சாமியில் என்ன பண்ணார், நான் இங்கு ஏதந்தீர் நெறியை பெற்றேன்னார். ஏதந்தீர் நெறினா குற்றமில்லாத நெறியை நான் பெற்றேன்னார். அப்போ குற்றமில்லாத நெறிங்கிறது என்ன? அடியார்களை வணங்குவது, அடியாருடைய பெருமைகளை கேட்பது, இதுதான் குற்றமில்லாத நெறி. அடியார்களை நிந்தனை செய்வது, அடியார்களை பழிப்பது, அடியார்களை பேசுவதெல்லாம் குற்றமான செயல்கள். அப்போ ஏதந்தீர் நெறினா என்னென்னா, அடியார்களிடத்தில் அன்பாக இருப்பது, அடியாருடைய பெருமைகளை கேட்பது. இருக்கிறதுலே பெரிய ஒரு புண்ணியம் என்னென்னா அடியாருடைய பெருமைகளை கேட்பது தானுங்க. அதுக்கடுத்ததான் இறைவனுடைய பெருமைகளை, அது ஏனைய 11 திருமுறைகள் இறைவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் மட்டும்தான் அடியார் பெருமைகளை சொல்லக்கூடியது. அதனால் இதுக்கு ரொம்ப அதான் சொல்கிற, நான் இங்கு ஏதந்தீர் நெறியை பெற்றேன், குற்றமில்லாத அந்த ஒரு நெறியை நான் அடைய பெற்றேன் என்று எதிர் வணங்கி போற்ற. அப்படி சாமி வராரு, சாமியை அப்படி வணங்குறார், வணங்கி போற்ற. சாமி சொல்கிறார், மீண்டும் என்ன சொல்கிறாரு, இவர் நான் குற்றமில்லாத நெறியை பெற்றேன் என்று சொல்லி சுந்தரர் அங்கே வணங்கி நிற்கிறார். அப்படி வணங்கி நிற்கக்கூடிய சுந்தரரை பார்த்து ஆரூர் பெருமான் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன நல் கூறனர். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்துனர். அதாவது சாமி எப்படி வேணாலும் கும்பிடலாம், ஆனால் அடியார்களை வணங்குறதுக்குன்னு ஒரு நீதி இருக்குது. என்ன நீதினா அதுவும் பின்னாடி சொல்ல போகிறார். முதல்ல எப்படி வணங்கணும்னா, திருக்கூட்டமாக இருக்கிறாங்களா, முதல்ல ஒட்டுமொத்தமாக திருக்கூட்டத்தை விழுந்து வணங்கணுமா. அப்படி வணங்கிட்டு மறுபடியும் ஒவ்வொருத்தராக போய் வணங்கணுமா. அப்படி தான் சுந்தரர் வணங்கியிருக்கிறார். ஒவ்வொருத்தராக போய் வணங்கி பேரை சொல்லி வணங்கினாராம். அப்படி வணங்கி அதற்கு பிறகு தான் திருத்தொண்ட தொகை பாடியிருக்கிறார். பாருங்கள், தன்னை பாட சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார், திருவெண்ணெய்நல்லூரில் ஆட்கொண்ட பொழுது நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமேல் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். சுந்தரா பாடுப்பா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், சொற்றமேல் பாடு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக முடிச்சிட்டார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது யாரை பாடுறது, இந்த இப்போ பாடுறது என்ன, அடியார்களை பற்றி பாடணும். இப்போ இறைவனை பற்றி கூட கொஞ்சம் முன்ன பின்ன பாடிடலாம், ஆனால் அடியார்களை பற்றி எப்படி பாடணும், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன. கோதிலான குற்றமில்லாத தூய தமிழால் பாடணும். அது சொற்றமிழ் பாடுகின்றார், அது சொற்றமிழ். இது நிறை சொல் மாலை அப்படின்னா, நிறை சொல் மாலைங்கிறது ரொம்ப உயர்ந்த சொல்லுங்க, நிறை சொல் மாலை. ஆமாம், கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. அப்படி பெருமான் இப்படி பாடணும் சுந்தரா அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னதுக்கு பிறகு நம்பியாரூர் ஏதம் தீர் நெறியை பெற்றேன், குற்றங்கள் தீர்தற்கு ஏதுவாகிய நெறி அப்படின்னா, இங்கே நெறி என்றது அடியார் கூட்டத்தை அணைவது. அடியார் கூட்டத்தில் போய் சேர்ந்தால் தான் நம்முடைய குற்றங்கள் நீங்குங்க. நமக்கு என்ன குற்றம், ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடியது எப்போ நீங்குன்னா அடியார் கூட இருந்தால் நீங்கும். அடியார் கூட இருந்தால் பிராரத்த கண்மம் நீங்குன்னு ஞானசம்பந்த பெருமான் எங்கே சொல்கிறாருன்னா, திரு வலஞ்சுழி தேவாரத்தில் சொல்கிறார். பிராரத்த அதாவதுங்க, நமக்கு 3 வினை இருக்குது இல்லைங்களா, 3 வினை இருக்குது, சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். அந்த சஞ்சிதம் அப்படின்னு சொல்கிறது பல பிறப்புகளில் சேர்த்து வச்ச வினை. அந்த சஞ்சித வினை எப்போ நீங்கன்னா, தீக்கை வாங்குகின்ற பொழுது குருநாதருடைய மந்திர உபதேசத்தின் மூலமாக, அவருடைய அருட்பார்வையின் மூலமாக நீங்கும். இது பழைய வினை என்று சொல்லக்கூடிய சஞ்சிதம். அந்த சஞ்சிதம் நீங்கிறதா, இப்போ நம்ம இந்த பிறப்புக்கு வந்ததுக்கு பிறகு வினை செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் பிராரத்த வினை. பிராரத்த வினை அப்படிங்கிறது இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருப்போம், அதுக்கு கழிவே இல்லை. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வினை இருக்கும், வினை இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கும். எது முன்னாடி போகுன்னு அதை நம்முடைய பட்டணத்தடிகள் என்ன சொல்கிறாருன்னா, வினை போகமே தேகம் கண்டாயினார், வினை நீங்கிடின் தேகம் நில்லாது அப்படின்னாரு. வினையெல்லாம் தேங்கி போயிடுச்சுன்னா, முடிஞ்சிருச்சுன்னா அந்த உடம்பு போயிடும். ஆனால் அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வினை இருக்குது, வினை ரெண்டுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். ஆமாம், ரெண்டும் ஒன்று அது இருக்கிற வரைக்கும் இது இருக்குது, இது இருக்கிற வரைக்கும் அது இருக்குது. ஒரு சிலர் 30-40 வயசில் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிவபுண்ணியம் செஞ்சு போகிறவங்க புண்ணியம் செஞ்சு சிவபெருமான் திருவடிக்கு போகிறாங்க. பாவம் செஞ்சு போனவன் எப்படி போகிறான்னு தெரியுங்களா,
இந்த மனுஷனாக இருக்கிறது கூட அவனுக்கு யோக்கியது இல்லாமல் நரகத்துக்கு போக போகிறான். அதனால் சின்ன வயசில் வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா பெருமான் திருவடிக்கு போயிட்டாங்க. அந்த உடம்பு எடுத்த வினை அவங்களுக்கு நீங்கிருச்சு, அதனால் அவங்க போயிட்டாங்க. அதை நாம் ஒரு இதாக பார்க்கக்கூடாது, அது நாம் பெருமையாக பார்க்கணும். அது மாதிரி தான் அந்த வினை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே இருக்கக்கூடியது. அதுதான் இந்த இடத்துல அந்த வினை எப்போ நீங்குங்கிறத நமக்கு இதில் வலஞ்சொலி தேவாரத்தில் சொல்கிறார். விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை திரு வலஞ்சொலிநாதன் மெய்த்தொண்டரோடு இனி இருந்தமையாலே அப்படிங்கிறார். வலஞ்சொலிநாதன் திரு வலஞ்சொலி இருக்கக்கூடிய அடியார்களோடு இருந்ததுனால என்னுடைய வினை நீங்கியதுன்னு சொல்லி யார் சொல்கிறார்? ஞானசம்பந்த பெருமானே சொல்கிறார். வலஞ்சொலி பதிகத்தில் 2வது பாட்டில் இருக்குது. வல்வினை தீராம் அதையும் சொல்கிறார். ராமன் வலஞ்சொலின்னு சொன்னாவே போதும் வினை நீங்குங்கிறார். வலஞ்சொலின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அடியார்களோடு இருந்தால் எல்லாமே போயிடும். திருச்சிராப்பள்ளின்னு சொன்னால் நம்முடைய வினை நீங்குன்னு சொல்கிறார். ஆமாம், திருச்சின்னு சொல்லக்கூடாதுங்க. சைவர்கள் ரொம்ப மனசில் வச்சுங்க, திருச்சின்னு சொல்லக்கூடாது, அது வெள்ளைக்காரனுடைய சொல்ல. திருச்சிராப்பள்ளின்னு சொல்லணும். ஆமாம், நடக்கும். திருச்சிராப்பள்ளின்னு தான் நம்ம சொல்லணும், திருச்சின்னு சொல்லக்கூடாது. அடியார்கள் எப்பொழுதும் திருச்சின்னு வெறுமனே சொல்லக்கூடாது. திருச்சிராப்பள்ளி, சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேன்னு ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம். இப்படிலாம் சைவத்தில் இப்படியெல்லாம் இருக்குது. அதான் ஏதந்தீர் நெறியினார். இப்பிராணத்தினுள் பொருளாய் விளங்குவது இதுவே. இந்த பிராணத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய இதுவே. அது ஏதந்தீர் நெறினா என்னது? அடியார் கூட்டத்தில் போய் சேருவது தான் ஏதந்தீர் நெறி. அடியார் கூட்டத்தில் போய் சேர்ந்தால் நம்ம குற்றம் நீங்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புராணத்தினுடைய முக்கியமான இதே. அதுதான் புராணத்தினுடைய உட்பொருளாக விளங்குவது இதுவே. மலம் தீர்ந்த சீவன் முக்தருக்கும் வாசனா மலத்தையும் வாராமல் காத்துதவுவது அடியார் கூட்டமே. மலமெல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அந்த வாசனை இருக்குமா அப்படின்னா, இந்த பெருங்காயம் சுத்தமாக காலியானாலும் இந்த டப்பாவில் வாசம் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி. ஏன்னா நம்ம அதில் தானே இருந்தோம், அதனால் அப்பப்போ அது கொஞ்சம் போகும். அதுவும் வராமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்? அடியாரோடு இருக்கணும். அதுதான் சீவன் முக்த அடியார்களுக்கு. சீவன் முக்த அடியார்களே திருக்கூட்டத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்களாம். அதான் நீதியால் அடியவர் வணக்கத்திற்கு சாத்திரங்களில் விதித்தபடி என்று சொல்லி நீதியால் அப்படின்னு சொல்கிறார். சிவஞான சித்தியார் சொல்லுது பாருங்க, எப்படி அடியாரோடு இருக்கணுங்கிறது சிவஞான சித்தியார் சொல்லுது. ஆசையோடும் ரொம்ப அன்பாக அப்படி அடியார்களை பார்த்தா ஓடணுமா, ஓடி போய் அவங்களோட சேர்ந்து இருக்கணுமா. ஆசையோடும் அறநடியார் அடியாரை அடைந்திட்டு அவர்கருமும் உன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய. சிவஞான சித்தியார் சொல்லுது. இப்படியெல்லாம் நாம் இருக்கிறோமா? கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஆசையோடும் அறநடியார் அடியாரை அடைந்திட்டனர். கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியனர். அடியாரில் பார்த்தா மனசு இழுக்கணும். ஒரு தாய்ப்பசுவை பின்னாடி கன்றுக்குட்டி எப்படி போகுமோ அது மாதிரி போவாங்களாம். அது எங்கே சொல்லுது அப்படின்னா பெரிய புராணத்தில் இருக்குது. அது பெரிய புராணத்தில் பத்தராய் பணிவார் புராணத்தில் இருக்குதுங்க. ஆமாம், ஆசையோடும் அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதில் ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் அப்படின்னா, ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அணைந்து ஒரு பசுமாட்டுக்கு பின்னாடி கன்றுக்குட்டி போகிறது மாதிரி போவாங்களாம் சீவன் முக்த அடியார்கள். ஆமாம், பேசுவனா பணிந்த மொழி இனியனவே பேசுவோம். தன்னை பற்றி ரொம்ப பணிவாக பேசணும், அப்புறம் இனிமையாக பேசணும். அடியார்கள்ட்ட பேசுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. கோதிலா வாய்மை அப்படின்னார். கோதிலா வாய்மை அப்படின்னா அந்த நிறைசொல் மாலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நிறைசொல் மாலைனா அருளி கோரினும் வெகுண்டு கோரினும் அந்த பயனை கொடுத்தே தீருவது. இங்கே சொன்னது நிறைசொல் மாலை. எங்கே அவிநாசி என்பதில் கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு சொன்னது நிறைசொல் மாலை. அந்த சொல்லு தான் நிறைசொல் மாலைங்க. முதலைவாய் பிள்ளை அழைத்தல் முதலியவற்றில் கண்டுகொள் என்று சொல்கிறார். கோதிலா வாய்மைனா குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய உண்மைத்தன்மை என்று சொல்கிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல். யாருக்கு தீமை பயக்கக்கூடிய சொல்ல நாம் சொல்லவே கூடாது.
யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானேன்னு திருமூலர். எளிமையாக ஒரு அறம் செய்யணும்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல மொழியை சொன்ன, நல்ல ஒரு பேச்சு பேசுகிறது கூடவா நமக்கு கஷ்டம். எரிஞ்செறிஞ்சு விழுந்தால் எப்படி யார் என்ன பண்ணுவாங்க? ஏதோ 4 ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னால் தானே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதோ துன்பம் நம்மக்கிட்ட வர்றாங்க, நம்ம என்ன செய்யணும்? சரிப்பா, வாழ்க்கையிலலாம் இருக்கத்தான் செய்யும். நம்ம பெரியவங்க எல்லாமே துன்பப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வெயில் அடிக்குதுன்னா மழை வருதுன்னு அர்த்தம். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, துன்பம் வந்ததுன்னா அடுத்து உனக்கு ஒரு இன்பம் பெருசாக வரும். அப்படி சொன்னால் தானே அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. வருதா இல்லையா சொல்லணும் இல்லைங்க. அதுதான் பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதான் கோதிலா வாய்மை அப்படின்னு சொல்கிறார். தீமையில்லாத சொல், அதான் ரொம்ப முக்கியம். அதில் தீமையில்லாத என்பதற்கு தீமை பயவாத என்ற உலக குறையும் வைத்து காண்கனர். ஞானசம்பந்த பெருமான் பொதியோ பூம்பாவாய், பொதியோ பூம்பாவாய்ன்னு சொல்லித்தானே அந்த எலும்பும் சாம்பலும் பெண்ணாக மாறுச்சு. அதுதான் அந்த கோதிலா வாய்மை. அப்படி குற்றமில்லாத வாய்மை சொல் அப்படிங்கிறது அதுதான். ஞானசம்பந்த பெருமான் அந்த போதியோ அப்படிங்கிறதான் மந்திரங்க. அந்த போதியோன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த போதியோ அப்படிங்கிறது மந்திரம். எலும்பும் சாம்பலும் பெண்ணானதுக்கு காரணம் அந்த போதியோ அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஆண் பனைமரத்தை பெண்பனையாக ஆக்க முடியுமா? திருவோத்தூரில் குறும்பை ஆண்பனை ஈனும் என்னும் வாய்மை, அதுவும் அதே மாதிரி தான். கோதிலா வாய்மை அப்படிங்கிறது அதுதான். ஒரு மரம் அடியார்கள் அவர் பாருங்கள் எவ்வளவு பெரிய மனசுன்னு அந்த அடியாருக்கு. வெயில் காலத்தில் அடியார்கள் வந்தால் கஷ்டப்படுவாங்க, நொங்கு வெட்டி கொடுக்கணும்னு பனைமரம் வச்சார். வெச்ச பனைமரம் பூரா ஆண்மரமாக போயிடுச்சு. சமணனெல்லாம் கேலி பேசுகிறான், நீ என்னமோ பெரிய அடியார்களுக்கெல்லாம் நொங்கு வெட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், பாரு எல்லாம் ஆண்பனையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்களாம். அந்த பேச்சு அவரால் தாங்க முடியல அந்த அடியாருக்கு. சாமிகிட்ட பலமுறை விண்ணப்பம் வச்சார். ஞானசம்பந்த பெருமான் வந்தார், சாமி நான் அடியார்களுக்கெல்லாம் நொங்கு கொடுக்கறதுக்காக இந்த பனைமரத்தை வச்சேன், அது இந்த மாதிரி ஆண்பனையாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணார்? பதிகம் பாடினார். போர்த்தாயன என்று அந்த பதிகம் அருமையான திருப்பதிகம். அந்த பதிகத்தில் தான் சொல்லார், குறும்பை ஆண்பனை ஈனும் என்று சொல்லி அது வருது. உடனே அந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே அந்த ஆண்பனை பெண்பனையாச்சு. அதுதான் கோதிலா வாய்மை என்று சொல்லி அருமையான ஒரு திருப்பதிகம். ஊர்த்தாய் என்று சொல்லி அந்த பதிகம் ஆரம்பித்தார். அதான் நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். சிவபெருமானுக்கே அந்த பாடல் பிடிக்குது அப்படின்னா என்ன காரணம்? இதனால தான் சாமிக்கே பிடிக்குதுங்க. தமக்கும் தம் அடியவர்க்கும் பேதமின்மை விளக்கி இவர்களை நிறைசொல் மாலை பாடுக என்று அருளியது காண்க என்று சொல்றார். தம்மை சொற்றமிழ் பாடு என்றவர் அவர்களை நிறைசொல் மாலை பாடு என்று அடை கொடுத்து கூறியது அவர்களது ஏற்றத்தை எடுத்து காட்டிய விதம் என்று சொல்றார். இன்னவாறு என்று சொல்லி அப்படி சொன்ன உடனேயே சாமி சொல்லிட்டார்ல, சரி இனி என்ன பாட வேண்டியது தானே? நம்மளாக இருந்தால் சரி சாமியை சொல்லிட்டார், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாட்டுக்கு எடுத்து விட்டு ஆட்டிடுவோம். ஆனால் சுந்தரர் அப்படியெல்லாம் சொல்லலை, பாடலை. சாமி இவங்கெல்லாம் பெரிய அடியார்கள் சாமி, இவங்களெல்லாம் பாடுற அளவுக்கு எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு சின்ன பையன் இல்லையா, நீங்கள் தான் எப்படி பாடுறதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த தன்னை ஆளுடைய நாதன் தான் அருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனை பாடினாடர் இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன் அதற்கு யார் பண்ணும் பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் என்ன. பாருங்க சாமி, எனக்கு என்னங்க சாமி தெரியும், நீங்கள் தான் எனக்கு எப்படி பாடுறதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதான் அந்த பாட்டில் சொல்கிறார். பழைய தம்மை ஆளாக கொண்ட பெருமான் தாமே இவ்வாறு அருளி செய்த ஆணையை கேட்டவராய் அவரை தலையார வணங்கி நின்ற நம்பிகள் அவ்வாறு இவர்களை நிறைசொல் மாலை பாடுவதற்கு இன்னபடி பாடுவது என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. நிறைசொல் மாலை அதை நீங்கள் சாதாரணமாக பாடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. என்ன சொல்லியிருக்கீங்க? நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து நீ நிறைசொல் மாலை பாடுன்னு சொல்லியிருக்கிறீங்க பெருமானே. அப்படி நிறைசொல் மாலை பாடுறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா இன்ன பண்பினை பாடுவது என்றும் அவ்வாறு எவ்வாறு அறிந்து துதிப்பேன் திருத்தொண்டினுக்கு நான் என்ன தகுதியுடையேன்? அது ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரியெல்லாம் பாடுறதுக்கு எனக்கு என்ன சாமி தகுதி இருக்குது என்று சொல்லி சுந்தரர்
ஆரூர் பெருமான்கிட்ட கேட்குறார், என்ன தகுதியுடையேன் இவர்களை நிறைச்சொல் மாலை பாடும் தன்மையை நீயே எனக்கு தந்து அருளி செய்தல் வேண்டும் என்று சொல்லி அப்படியே திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா இளவரசர் இல்லையா அவர், அதை இங்கே சொல்கிறார் பாருங்க. முனைப்பாடி என்ன சொல்கிறார், திருமுனைப்பாடி நாடர் அப்படின்னு சொல்கிறார். திருமுனைப்பாடி நாட்டினுடைய இளவரசர் அப்படி அங்கே பணிஞ்சு சாமிகிட்ட அடங்கி நிற்கிறார். இந்த அடியார்கள் என்னால் பாடுறது எப்படின்னு தெரியல, நீங்கள் எடுத்து கொடுங்க சாமி என்று சொல்கிறார். அதான் இறைவனை பற்றி யார் வேணாலும் பாடிடலாம், அடியார்களை பற்றி பாடுறதுங்கிறது கொஞ்சம் கடினங்க. நிறைச்சொல் மாலை இன்னவாறு அவர்களது வரலாறு இன்னது, இன்ன பண்பு அவர்களது, அதை முதல்ல அதை சாமி உணர்த்தணும் இல்லையா, அப்போ தானே அவர் பாட முடியும். அதுக்கு பிறகு சாமி உள்ளுக்குள்ளே உணர்த்துறார், ஒரு அடியார்களை பற்றி சுந்தரருக்கு உணர்த்துறார். அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் பாட போகிறார். அதற்கு யான் ஆர், அவ்வாறு ஏற்றுவதற்கு என்ன உரிமை, என்ன தகுதி, நான் ஆர் என்று பெருமானிடத்திலேயே கேட்கிறார். ஆமாம், பாடும் பரிசு எனக்கு அருள் செய், இன்று உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடு. தன்னை பற்றி பாடச் சொல்லுகின்ற பொழுது அப்படி தான் சொன்னார். கோதிலா அமுதே உன் குணப்பெரும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னு சொல்லி வெண்ணைநல்லூரில் சொன்னார். அந்த சத்தம் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் வேணால் தள்ளி வச்சுக்கணும். யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என்று சொல்லி அங்கே சொன்னார். அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாருங்க. அதற்கு யான் யார் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டானை போலவே அடியாரும் உணரவும் ஓதவும் படாராததில் அதற்கு இறைவனை வேண்டி பெறுதலும் உய்த்துணர்கள் என்று சொல்லி, எப்படி இறைவனோ அதே மாதிரி பெருமையுடையவர்கள் அடியார்கள். அதனால் இறைவனை பாடுகின்ற பொழுதும் நம்பிகள் என்ன சொன்னார், எனக்கு பாட முடியாது சாமி, என்னால் பாட தெரியாது என்று சொல்லி அங்கே எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் சொன்னார். அங்கே அவரை பற்றி பாட சொன்னார், இங்கே அடியார்களை பற்றி அதாவது நம்முடைய ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுத்தது, மன்னிக்கணும், மொத்தமாக இறைவன் அடியெடுத்து கொடுத்தது 12 திருமுறைகளும் 3 இடம். 3 இடத்துல 2 இடத்துல சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுத்துருக்கிறார், ஒரு இடத்துல சேக்கிழார் பெருமானுக்கு. அதாவது முதல்ல அடியெடுத்து கொடுத்த இடம்னு சொன்னால் நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வெண்ணைநல்லூரில் தன்னை பற்றி பாடுவதற்கு பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தார். இப்போ அடியார்களை பாடுவதற்கு அடியெடுத்து கொடுக்க போகிறார். தில்லைவாழ் அந்தர்தம் அடியாருக்கு முடியான்னு அடியெடுத்து கொடுக்க போகிறார். இன்னொன்று சேக்கிழார் பெருமானுக்கு சிதம்பரத்தில் உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுத்தார். இப்போ 3 இடங்கள் அடியெடுத்து கொடுத்தாரு. ஒரு இடத்துல தன்னை பற்றி பாடுவதற்கு, மற்ற 2 இடத்துல அடியார்களை பற்றி பாடுவது. இப்போ இதிலே பாருங்கள் அடியார் பெருமை எந்த அளவுக்கு இருக்குன்னு. இறைவன் 3 இடத்துல அடியெடுத்து கொடுக்கார் 12 திருமுறையில். அப்படி 3 இடத்துல அடியெடுத்து கொடுத்தவர் ஒரு இடத்துல தன்னை பற்றி பாடுறதுக்கு, 2 இடத்துல அடியார்களை. அப்போ எது பெருசு? சாமியே அப்படி தானே சொல்கிறாரு. இப்போ இறைவனே அப்படி தான் நிற்கிறார். ஒரு இடத்துல தன்னை பற்றி பாடுவதற்கு பித்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அடியெடுத்து கொடுத்தவர், அடியார்களை பற்றி பாடுவதற்கு தில்லைவாழந்தம் அடியாருக்கு முடியான்னு இங்கே அடியெடுத்து கொடுக்குறார் ஆரூரில். அதே மாதிரி சேக்கிழார் பெருமானுக்கு சிதம்பரத்தில் உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்குறார். அப்போ அடியாருடைய பெருமை அதான் அம்மையார் சொன்னாங்க, அவைப்பாட்டி சொன்னாங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதைத்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ பூயின் ஒருதுளி மண், பூயோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவனுள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரிதோ அப்படின்னா. அடியாருடைய பெருமை விட இந்த உலகத்தில் பெருசு எதுவுமே இல்லைங்க. உமையம்மை கூட ஊழி காலத்தில் கடைசியாக சாமிகிட்ட போய் ஒடுங்கிக்குவாங்க. அப்பா உமையம்மையும் பெருமானுடைய உள்ளத்தில் ஒடுக்கம்தான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு பெருமை என்னென்னா அடியாருடைய பெருமை தான் ரொம்ப ரொம்ப பெருசு என்று சொல்லி அவைப்பாட்டி சொல்கிறாங்க. முருகப்பெருமான் கேட்குற கேள்விக்கு, இந்த உலகத்தில் எதுமா பெருசு அப்படின்னு சொல்லி முருகன் கேட்ட கேள்விக்கு அம்மையார் அவைப்பாட்டி சொல்கிறாங்க. அப்படின்னா அடியாருடைய பெருமை தான் உயர்ந்தது, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. இப்போ சாமி அடியெடுத்து கொடுக்குற பாட்டு தான் இந்த பாட்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. தொல்லை மால் வரைபயந்த தூயாள் தந்திருப்பாகர் அள்ளல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்த அரசம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்தசைப்பா மொழி என்றார். எல்லையில் வன்புகழாரை சுந்தரருடைய பெருமை இருக்குது பாருங்கள், அளவிட்டு சொல்ல முடியாத பெருமைங்க. அவருடைய பெருமைக்கு ஒரு நிகர் இன்னொரு பெருமை சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவர் சிவபெருமான், அவருக்கு தோழருங்க. எப்படி பாருங்கள்,
எல்லாம் நம்ம சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலர் நம்மளுக்கு நண்பனாக இருந்தால், ஐயோ அவர் எனக்கு நம்ம ஃப்ரெண்டுங்க அப்படிம்ப நம்ம, அவனால் நம்மளுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் நம்ம அப்படி சொல்லுவோம். இந்த உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே தலைவருங்க சிவபெருமான், அவருக்கு நண்பர் சுந்தரர். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள், அடியார்க்கு மடியன் அடியார்க்கு மடியன் அடியார்க்கு மடியன் அடியார்க்கு மடியன் தில்லைவாழந்த அடியார்க்கு மடியன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே, ஆரூர் பெருமானுக்கு நான் ஆளு, அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நான் ஆளு, எப்படியெல்லாம் இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா சுந்தரமூர்த்தி. அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடியை வணங்க வந்த பிறப்பை நான் வணங்கி கொள்கிறேன் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா. தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருபாலன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்னார். இந்த பிறப்புக்கு நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன்னாரு சேக்கிழார் பெருமான். ஏன்னா சுந்தரருக்கு பின்னாடி வந்ததுனால் அவர் திருவடியை வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. அதுக்கு முன்னாடியே பிறந்து போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கவா போகுது. நமக்கும் தான் சேக்கிழார் பெருமான் சொல்லாருன்னா நமக்கும் சேர்த்தி தான் சொல்கிறார். இப்போ இந்த நாயன்மார்கள் எல்லாம் படிக்கிறோம், நாயன்மாருடைய பெருமைகள் எல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் நமக்கு இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கவா போகுது. 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பிறந்ததுனால தான் இதெல்லாம் கிடைக்கிது. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பிறந்து போயிருந்தோம்னா இதெல்லாம் தெரியாமே போயிருப்போம் இல்லையா. அதனால் இந்த பிறப்புக்கு நம்ம உண்மையிலேயே ஒரு நன்றி சொல்லணும். ஆமாம், எத்தனை பேர் இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறான், எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறான். எல்லாத்துக்கும் சாமி வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அவங்க யாருக்கு அந்த புண்ணியம் இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த நகரத்தில், எல்லாருமா பெரிய புராணம் கேட்டிருக்க போகிறாங்க. இங்கே கேட்கணும்னு நான் சொல்லலை, நான் இன்னும் அவ்வளோ பெருசாக சொல்கிறதும் இல்லை. என்னை விட நல்லா சொல்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இப்போ எங்கேயாவது கேட்கணும், பெரிய புராணம் அடியார் பெருமை எங்கேயாவது கேட்கணும். எங்கே சொன்னாலும் கேட்கணும், யார் சொன்னாலும் கேட்கணும். ஒரு சின்ன குழந்தை சொல்லுச்சுன்னா கூட கேட்கணும். ஒரு சின்ன குழந்தை பெரிய புராணம் சொல்லுதுன்னா ஒரு 4 வார்த்தை நின்று கேட்டுட்டு போகணும். சரி என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கலாம், அடியார் பெருமைகளை எப்படி தான் சொல்லுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு அந்த ஒரு ஆசை நமக்கு மனசில் வரணும். தொல்லைமால் வரை பயந்தனர் பழைய பெரிய இமயமலையிலே வந்த தூயவளை ஒரு பாகத்தினுடைய இறைவன். ஆமாம், அம்மா யார், மலை மகள் இல்லையா, மலையரசனுடைய இமயமலையிலிருந்து வந்திருக்கிறான். நம்மெல்லாம் ஓய்வடையணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் உட்காந்து பூசை பண்ணுறான் அம்மா. நம்மளாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே வரணும்னு என்ன இருக்குது. அங்கேயே ஒரு மலையில் உட்காந்து பூஜை பண்ணால் சாமி வேண்டான்னு சொல்ல போகிறார். ஆனால் காஞ்சிபுரத்தில் கம்பையாற்றங்கரையில் உட்காந்து அந்த ஆற்று தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு உட்காந்து பூசை பண்ணுறான் அம்மா. அதனால் அதான் அம்மாவுடைய தொல்லைமால் வரை பயந்த தூயால் தன் திருப்பாகன், நல்ல தூய்மையானவள் உமையம்மை இல்லையா. அப்படி அம்மாவுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உலகம் துன்பம் நீங்கி உய்தல் அல்லல் தீர்ந்து உலகுயனர், உலகம் துன்பம் நீங்கி உய்தல் பொருட்டு வேதங்களை அருளி செய்த தமது திருவாக்கினாலே. பெருமான் வேதங்களை எல்லாம் அவர் தான் சொல்லியிருக்கிறார். வேதத்தை எல்லாம் நம்ம நிந்தனை செய்யக்கூடாது, ஆகமத்தையோ வேதத்தையோ நிந்தனை செய்யக்கூடாது. வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்டர் நிலைகண்டு எங்கள் காரைக்கிழமை புராணத்தில் வருது. வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் வருது. அதெல்லாம் நம்ம தெரியலன்னா விட்டுறணும், அதை நம்ம நிந்தனை செய்யக்கூடாது. இந்த உலகம் உய்யும்படியாக உலகம் துன்பம் நீங்கும் பொருட்டாக சிவபெருமான் வேதத்தை செய்திருக்கிறார், வேதத்தை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தமது திருவாக்கினாலே தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கி எல்லையெல்லாம் பெரும் புகழை உடையார்களாகிய இந்த அடியார்களை எடுத்து துதித்து புகழ் மாலை பாடுவாயாக என்று அருளி செய்தார். இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கு முதல் போட்டாச்சு. இனி அவர் பார்த்துக்குவார் சுந்தரர். ஸ்டார்டிங் தான், ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போயிட்டே இருக்கு. இப்போ என்ன முதல் மொழி என்ன? தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். தில்லைவால் அந்தனருக்கும் அடியேன் சொல்ல, தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். யார் சொன்னது? சிவபெருமானே சொல்ல. ஆரூர் பெருமானே தில்லைவால் அந்தனர்களுக்கும் அடியேன், அதே மாதிரி அவனுடைய அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் அடியேன். சிவபெருமானே அடியாருக்கும் அடியேன்கிறாரு. நாம் அடியாரில் வணங்காத போனால் எப்படி? சிவபெருமானுடைய சொல்லு தானே இது, சிவபெருமான் தானே எடுத்து கொடுத்தார். தில்லைவால் அந்தனருக்கும் அடியேன்னு பாடுப்பா, தில்லைவால் அந்தனர் நான் அடி எடுத்து கொடுத்து நீ பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாலே சுந்தரர் பாடியிருப்பார். ஆனால் தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமான் முழுவதும் அது ஒரு தொடரே சொல்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு இது. அப்படி தொடங்கி எல்லையில்லா பெரும்புகளை உடையார்களாகிய இந்த அடியார்களை எடுத்து துதித்து புகழ் மாலை பாடுவாயாக என்று அருளி செய்கிறார். தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி
தொல்லைமால் வரைபயந்த தூயாள்தன் திருப்பாகன்னார். பெரிய அந்த இமயமலை மலையரசனுடைய மகளாக இருக்கக்கூடிய உமையம்மைக்கு ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமானார். ஆமாம். அல்லல் தீர்ந்து உலகுய்ய, உலகம் உய்ய மறையளித்த என்று சொன்னார். உலகுய்ய பாடு என்று சொல்லி உலகம் உய்ய மறையளித்தலாவது தர்மங்களை விதித்தலும் சமகம் உருத்தரம் முதலியவற்றால் இறைவனது இலக்கணங்களை ஒரு வகையால் காட்டி நிற்றலும் என்று சொல்லி மறையளித்த திருவாக்கால் அடியெடுத்து சொன்னார் என்றமையால் இதுவும் மறையே. பாருங்க, இதுவும் ஒரு மறைதான். வேதத்துக்கு நிகரானது இந்த திருத்தொண்ட தொகை. வேதத்துக்கு என்ன பெருமையுண்டோ அதே பெருமை இதுக்கு உண்டு. அதை மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தர்ந்த மடியாருக்கு முடியும். அப்போ மறையளித்த திருவாக்கு சிவபெருமானுடைய திருவாக்கில் தான் வேதங்கள் சொல்லப்பட்டது. வேதங்களை சொன்ன அதே சிவபெருமான் இங்கே தமிழ் வேதத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டும் ஒன்றுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆமாங்க, எப்படி வடமொழி வேதமோ அதே மாதிரி தமிழ் வேதத்துக்கும் அந்த ஒரு பெருமை உண்டு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறார். மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தர்ந்த மடியாருக்கு மடியன் என்று. அது ஒரு மறை, வடமொழி மறை, இது தமிழ் மறை, ரெண்டும் மறை தான். தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது. தமிழ் வேதம்னு சொல்கிறாரு திருமுறைகளை. நமக்கு தேவாரமெல்லாம் என்ன? தமிழ் வேதம். தமிழ் ஆகமம் இருக்குது, திருமந்திரம். தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்ப சேக்கிழ பெருமான் சொல்கிறார் திருமூலருடைய வரலாற்றில். தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருள். யார் தன்னிலவார் சடையார்? யார்? சிவபெருமான் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்பனர். இந்த மண்ணுலகத்தில் திருமூலர் வாக்கின் மூலமாக தமிழ் படுத்தினார் பெருமான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? வடமொழி தென் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டினுடைய கருத்து ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே விட சொல்லிட்டார் சேக்கிழார் பெருமான். இப்படி மறையளித்த திருவாக்கால் அப்படின்னு சொல்கிறார். அல்லற் தீர்ந்து உலகுய்ய அப்படின்னார். உலகம் துன்பம் நீங்கும்படியாக என்று சொல்கிறார். மறையளித்த திருவாக்கால் அடியெடுத்து சொன்னார். எனவே இதுவும் மறையே. மறையளித்தவர் அதனோடு அமையாது இதனை சொன்னார். எனவே அதனினும் சிறந்ததாய் அடியார்களை துதித்தும் ஆண்டான் அடியார் இலக்கணங்களை நேரே எடுத்து கூறியும் விளங்கும் இதன் சிறப்பையும் குறித்து காட்டியபடியாம் என்று சொல்கிறார். உலகுய்ய மொழி என்று சொல்லி தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கிணறு. திருமலை சிறப்பில் தீதில்லா திருத்தொண்ட தொகைன்னு என்னென்னா தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகையில் ஒன்றும் தீமை இல்லை, தீமைகளை இல்லையாக செய்யக்கூடியது. நமக்கு இருக்கக்கூடிய தீமை என்ன? ஆணவம், கண்மம், மாயை. அதுதானே நம்ம நான் அப்படிங்கிறது தான் நமக்கு போகணும். நான், யான், எனது என்று சொல்லக்கூடிய யான் என்று சொல்லக்கூடிய அகப்பற்று, எனது என்று சொல்லக்கூடிய புறப்பட்டு, ரெண்டு நீங்கினா தான் பெருமான் திருவடி நம்ம அடைய முடியும். இல்லைன்னா என்னைக்கு அடையவே முடியாது. இப்படி அதனினும் அடியார்களை துதித்தும் ஆண்டான் அடியார் இலக்கணை நேரே எடுத்து கூறியும் என்று சொல்ல உலகிய மொழி என்று காட்டிய இடத்து தீதில்லா திருத்தொண்ட தொகை தர, அப்புறம் தேசமுய திருத்தொண்ட தொகை தர என்று சொல்லி நம்பிகள் அவதாரமே இதுக்கு தாங்க. நம்பிகளுடைய அவதாரமே இதுக்கு தான். இதனால் உலகம் உய்தலாவது அடியார் கூட்டத்தை சார்ந்து அவர்களது சத்பாவனை பயன் பெறுதலும் அதனால் ஆகாமையும் மேலும் ஏறாது காத்து கொள்ளுதலும் வாசனாவலம் தாக்காது காவல் பெறுதலும் முதலின என்று சொல்லி சிவஞான போத 12ஆம் சூத்திரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா? செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம்களி அன்பருடுமறி மாலர்நயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமேன்னு. எப்போ நமக்கு வாசனாமலம் வந்து தாக்காமல் இருக்குது அப்படின்னா அடியார் கூட்டத்தோடு இருந்தால் தான் தாக்காமல் இருக்குது. இது எங்கே வருது அப்படின்னா பெரிய புராணத்தில் கடைசியில் வருது, திருமலை சிறப்பில் வருது. திருமலை சருக்கத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளை யானையில் போயிடுறார். அதற்கு பிறகு சேரமான் பெருமான் நாயனர் வெள்ளை குதிரையில் போகிறார். அவரை நிறுத்தி வச்சிடுறாங்க. அதற்கு பிறகு சுந்தரர் சொல்கிறாரு சேரலன் வாயில் புறத்துலன் என்று சொன்னதுக்கு பிறகு நந்தியம் பெருமானை அனுப்பிச்சு அவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு வான்னு சொன்ன உடனே சாமி கேட்குறாரு அலையாமை வந்ததன் நோக்கம் என்னன்னு சொன்னார். அப்போ தான் அவர் சொல்லார் புரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன். சுந்தரருடைய திருவடியை பற்றி நான் வந்துட்டேன், நீங்கள் அழைக்கணுங்கிறது என்ன இருக்குது? சுந்தரர் திருவடியை பற்றினா சாமிகிட்ட போயிடலாம். அப்போ தான் அவருக்கு சொல்கிறார் சேரமான் பெருமான் நாயனார் சொல்கிறாருங்க மறுபு பாசம் அகன்றிட வன் தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னார். சாமிகிட்டே சொல்கிறார் மறுபு பாசம் அகன்றிட. மறுபு பாசம்னா வாசனா மலம்னு அர்த்தங்க. எனக்கு அந்த மலமெல்லாம் நீங்கிறதுக்கு சுந்தரர் கூட்டத்தில் என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு இன்னொரு விண்ணப்பம், உங்களை வந்து நான் திருவிழாப்புறம் பாடணும்,
நீங்கள் அதை செவிமடுத்து அருளணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் இவருக்கு சொல்கிறேன்னு சொன்ன உடனே செப்புக என்று சொல்லி பெருமானும் சொல்கிறார். அதற்கு பிறகு கைலாய ஞான உலா சேரமான் பெருமான் நாயனார் அங்கே பாடுறார். இப்போ மருவு பாச மகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்டயே சொன்னவர் சேரமான் பெருமாள் நாயனார். என்னங்கம்மா படிச்சிடலாங்க, கண்டிப்பாக. ரொம்ப அருமையாக இருக்கும். கைலாய ஞான உலா அகத்துறை பாடல் மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல பொருளோடு படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். திருவள்ளுவர் கூட்டு வைக்கிட்ட ஒரு நாளைக்கு படிக்கலாம். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். அதுவும் பொன்வண்ண தந்தாதி ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பொன்வண்ண தந்தாதி ஒரு காதலியை பிரிந்த ஒரு காதலனை பிரிந்த ஒரு காதலி அந்த ஏக்கத்தில் பாடுற மாதிரியே பாடுவார். உடம்பெல்லாம் பசலையாயிருச்சு அப்படின்னு சொல்லியே வர்றதில்லை. அது நீண்ட காதலன் அப்படிங்கிறது யாருன்னா கூத்தப்பெருமான் சிவபெருமான். காதலி அப்படிங்கிறது சேரமான் பெருமான் நாயனர் தன்னை நினைச்சு சொல்கிறார். பொன்வண்ண தந்தாதி அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கைலாய ஞான உலா இதெல்லாம் இறைவனை அகத்துறையாக பாடிய திருப்பாடல். சேரமான் பெருமானார் பின்னி எடுப்பார். தமிழ் அப்படி இருக்கும். அதெல்லாம் கேரளாலாம் முதல்ல தமிழ் தானே, அவ்வளோ அருமையான தமிழ். நல்லா உரையெல்லாம் நல்லா அருமையான உரையெல்லாம் இருக்குது படிக்கணும். இப்போ நமக்கு ஆகாமிய வினை ஏறாமல் இருக்கணும்னா எங்கே இருக்கணும்? நம்ம அடியார்களோட இருக்கணும். ஆமாம், ஆமாம் ஆமாம். திருப்பட்டூரில் திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லி அங்கே இது திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்குதுங்க. திருப்பிடவூர் அப்படின்னு சொல்லி இப்போ புராணத்தில் வருது. அந்த கைலாய ஞான உலா மேலே பாடினதை யார்? சாஸ்தா தான் அங்கே கொண்டு வந்து சேர்த்துறார். மாசாத்தனார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் வருது. கடைசி பாட்டுக்கு முந்தின பாட்டே அதுதான். மாசாத்தனார்னா யாருன்னா சாஸ்தான்னா யார்? ஐயப்பன் தான். ஐயப்பனுக்கும் நம்ம பெரிய புராணத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஆமாம், அதனால் அது கேவலமாக நம்ம நினைக்க தேவையில்லை. சாஸ்தா காரி கடவுள் அப்படின்னு உரையாசிரியர் எழுதுகிறார். சேக்கோனிய உரையில் எழுதுகிறார். அவர் தான் கீழே கொண்டு வந்தார். ஐயப்பன் தான் நமக்கு ஒரு பதிகை மேலேருந்து கீழே கொண்டு வந்தது. இல்லைன்னா நமக்கு அது வராது. அம்மா சொன்னதை நான் நினைவுபடுத்தினாங்க. கைலாய ஞான உலா மேலே பாடியாச்சு, அது மண் உலகத்துக்கு எப்படி வர்றது? அப்போ தான் அங்கே மேலே சாஸ்தா இருக்கிறார். மாசாத்தனார் அப்படின்னு சொல்லி பிறை புராணத்தில் இருக்குது. அவர் எங்கே கொண்டார்? திருப்பிடவூர் என்று சொல்லக்கூடிய திருப்பட்டூர் அப்படிங்கிறது அது பிராமணர்கள் அது குலதெய்வமாக வச்சு வழிபாடு செய்கிறாங்க. தில்லைவாழந்தர்கள் 3000 பேர் அங்கே வழிபாடு செய்திருக்கிறாங்க திருப்பட்டூரில். நல்லா உண்மையிலேயே போய் உரையில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது அந்த விழாவுக்கு போகணும் ஒரு நாளைக்கு. ரொம்ப அருமையான ஒரு இடங்க அது திருப்பட்டூர். வாய்ப்பு இருந்தால், அதாவது திருச்சிராப்பள்ளியிலேருந்து பெரம்பலூர் வர வழியில் அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். அதான் திருப்பாச்சி தீர்த்தம்னு சொல்லலாம். புலிப்பாச்சி தீர்த்தம் புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்திருக்கிறார். புலிக்கால் முனிவர் வழிபாடு செய்திருக்கிறார். அருமையான ஒரு இடம், கோயில். இப்படி தில்லைவாழ் அப்போ தான் உலகம் உய்ய மொழி என்று சொல்லி தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை அப்படின்னார். உலகம் உய்தலாவது அடியார் கூட்டத்தை சார்ந்து அவர்களது சத்பாவனை பயன் பெறுதலும் அதனால் ஆகாமியம் மேலும் ஏறாது காத்து கொள்ளுதலும் என்று சொல்கிறார். வாசனாமலம் தாக்காது காவல் பெறுதலும் முதலியனும் என்று சொல்கிறார். இது சிவஞான போத 12ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு மீண்டும் வினை ஏறாமல் இருக்கணும், திரும்ப அந்த நீங்கிய மலம் பற்றாமல் இருக்கணும்னா எங்கே இருக்கணும்னா ஆலய வழிபாடு செய்யணும். அதே மாதிரி அடியார்களோட திருக்கூட்டத்தோடு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியன் தியாகேசர் அடியெடுத்து கொடுத்த முதல் இந்த என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய்னு அங்கே தன்னை பற்றி பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தார். இங்கே அதான் அந்தனருக்கு அடியேன் என்னாது அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்றது அடியவரின் அருமையும் பெருமையும் குறித்திருக்குங்கிறார் உரையாசிரியர் சொல்றார் பாருங்க. தில்லைவாழ் அந்தனருக்கு அடியேன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கலாம் இல்லை, அப்படி இல்லை, அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னது தான் சிறப்பு. அடியாருடைய பெருமை குறித்தது என்று சொல்கிறார். அடியவரின் அருமையும் பெருமையும் குறித்ததற்கு ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த சாத்திரத்துக்கு ஏற்றார் போல இங்கே சொல்லியிருக்கிறார்.
வைணவர் வழிபாட்டு முறையில் இவ்வாறே பல அடுக்கி கூறுவதும் காண்க என்று சொல்லி உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். வைணவர் வழிபாட்டு முறையில் இது மாதிரி அடியார் வழிபாடு அப்படிங்கிறது அங்கே ரொம்ப உயர்வாக சொல்லப்படும். தில்லைவாழ் அந்தனர் நடராசரை முதல்வராக கொண்ட தில்லை 3000 முனிவர்கள். ஆமாம், 3000 அந்தனர்கள் ஒருத்தர் கூத்த பெருமான், அவரையும் சேர்த்தி தான் 3000, 2999 + 1. ஆமாம், கூத்த பெருமானும் ஒருவர். ஆமாம், சபையில் 2999 பேர் இருந்தாராம். எங்கே ஒன்று குறையுதுன்னு பார்த்தா அவர் மேலே நின்றுருக்கிற அவரையும் சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் அவங்களில் ஒருத்தர். ஞானசம்பந்த பெருமான் திருவேட்களம் வருகின்ற பொழுது அந்த தில்லைவாழந்தனர்கள்லாம் எப்படி தெரிஞ்சாங்கன்னா அவர் கண்ணுக்கு சிவகணங்களாக தெரிஞ்சாங்களாம். அத்தனை தில்லைவாழ் அந்தனர்களும் சிவகணங்களாக தெரிஞ்சிருக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு. அது புராணத்தில் வருது. அதனால் அவர்களும் உயர்வானவர்கள் தானே. நடராஜரை முதல்வராக கொண்ட தில்லை 3000. முதற்கண் இறைவனை உணர்த்தும், அதன்பின் இரட்டுற மொழிதலால் 3000 முனிவோரையும் உணர்த்தும். ஆமாம், தில்லைவாழ் அந்தனம் அடியாருக்கு முடியான முதல்ல சிவபெருமான கூத்த பெருமான, அப்புறம் 3000 அந்தனர்களையும், அப்புறம் அடியார்களையும். அது மாதிரி சாமி அடி எடுத்து கொடுத்துருக்கார் பாருங்க. முதல்ல கூத்த பெருமானை உணர்த்தி, அப்புறம் கூட இருக்கக்கூடிய மற்ற அந்தணர்களை உணர்த்தி, அப்புறம் அடியார்களையும் உணர்த்த நிற்கக்கூடியது ஒரு பெருமை. எல்லையில் வன் புகழார் அளவில்லாத பெருமையராகிய அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லையில் வன் புகழார்னா சுந்தரமூர்த்தி சாமியினுடைய புகழுக்கு அளவே இல்லை. எல்லையில் வன்புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார் சுந்தரமூர்த்தி சாமியுடைய. அதான் அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறைப்பு அறகுவேன்னு சொல்லி பாயிரத்தில் சொல்கிறார். அது மாதிரி அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது அளவிற்கரிய பெருமை. அதை அளவுபடுத்தி சொல்ல முடியுமானா யாராலையும் சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் நான் சொல்கிறேன்னா, சொல்லணுங்கிற ஒரு ஆசை என்ன துரத்துது, அதனால் நான் சொல்கிறேங்கிற சேக்கிழார் பெருமானே சொல்கிறார். அடுத்த பாட்டில் சொல்கிறார், தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் சீர் முற்ற புகழலுற்றேன் பெருகு தன்கடல் ஊற்றூன் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகமையன் அப்படிங்கிறார். அடியாருடைய பெருமை என்று சொல்லுவது ஒரு பார்க்கடலை போல விரிந்தது. அதை சொல்லக்கூடிய நான் எப்படி இருக்கிறேன்னா, ஒரு பார்க்கடலை ஒரு நாய் நக்கி குடிக்கணும்னு நினச்சி தான் ஊற்றுக்கான்கிற வரைக்கும். அது மாதிரி என்னுடைய நிலை அப்படின்னு யார் சொல்கிறா? சேக்கிழார் பெருமானே சொல்கிறாரு. நம்ம முழுசும் சொல்லவா முடியும்? ஆமாம், ஒரு ஓரத்தை கூட சொல்ல முடியாது. ஆமாம், சேக்கிழார் பெருமானே அப்படி சொல்கிறார். அடியார் பெருமையில் நான் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பார்க்கடலை பார்த்துச்சான் ஒரு நாய், இதை முழுவதும் நம்ம நக்கியே குடிக்கணும்னு நினச்சி தான். அது எப்படி ஊற்றுக்கான்கிற வரைக்கும் அது நடக்குமா என்ன அப்படின்னா, அடியார் பெருமை அவ்வளவு பெரியது. சொல்லக்கூடிய நம்முடைய நிலை அந்த நாய் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் அவையடக்கம்ங்கிறது. தன்னை பற்றி குறைச்சி சொல்லுவது தான் அவையடக்கம். தன்னை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. எந்த சபையிலையுமே தன்னை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. அவை எப்போ அடங்கும்னா, தன்னை பற்றி குறைவாக சொல்லுகின்ற பொழுது தான் அவை நமக்குள்ளே அடங்கும். இல்லைன்னா அவை மேலே போயிடும், நம்ம அடங்கிடுவோம். ஆமாம், அவை மேலே போயிடும், நம்ம கீழே போயிடுவோம். அதான் அவை அடக்கம்ங்கிறது அப்படி தான் இருக்குது. முதற்கண் இறைவனை உணர்த்தி அதற்கு பிறகு இரட்டொரு மொழிதலால் 3000 முனிவோரையும் உணர்த்துவது என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், வன்புகழார் வல்லன்மையால் வரையாது கொடுத்தலால் வந்த கீர்த்தியுடையார் என்று சொல்லி சொல்கிறார். வன்புகழார் வல்லல் தன்மையுடையவர், சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன்னு சொல்லி திருத்தொண்டப்பர் சிறப்புலி நாயனார் சொல்லுகின்ற பொழுது சீர்கொண்ட புகழ் வல்லல், அந்த புகழ் எப்படின்னா வல்லல் தன்மையுடையவர் என்று சொல்லி அங்கே சொல்லுவார். அது மாதிரி இசைப்பான்னா இசைகளை தம்முள் கொண்ட பாட்டு. இசைப்பா அப்படிங்கிறது இசைப்பாட்டு. திருவிசைப்பான்னு சொல்லும் இல்லையா, திருவிசைப்பாங்கிறது இசையோடு கூடிய பாட்டு, அதாவது இசைப்பான்னு பேர். அதுக்கு இசைப்பா சிவபெருமானது இசைகளை புகழலை கொண்ட பாட்டு திருவிசைப்பா. இப்போ அடுத்து சொல்கிறார், மண்ணு சீர் வயலாரூரர் மன்னவரை வன் தொண்டர் சென்னியுற அடிவணங்கி திருவருள் மேல் கொல்பொழுதின் முன்னம்மால் அயனறியா முதல்வர்தாம் எழுந்தருள அந்நிலை கண்டடியவர்வால் சார்பதனுக்கு அணைகின்றார். இப்போ அடியார்கிட்ட அப்படியே போய் சேர்றார். சாமி தான் அங்கே போக சொல்லிட்டார்ல, அதனால் அப்படியே சாமிக்கிட்ட போய் அடியார்கிட்ட போய் சேர்றார். நிலை பெற்ற சிறப்புடைய வயல்களால் சூழப்பெற்ற திருவாரூர் தியாகேஸ்வரது பாதங்களில் தமது முடிபொருந்தும்படி வணங்கி முதல்ல சாமியை வணங்கிட்டார். அவருடைய திருவடி அப்படியே தலை போய் திருவடியில் முற்றணும். அதுதான் தாள் தலை அப்படின்னு பொருளுங்க. தாடலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, தாள் தலை. நம்முடைய தலை எங்கே இருக்கணும்? பெருமானுடைய திருவடியில் இருக்கணும்.
இப்போ அப்படி நம்பிகள் வணங்கி அதற்கு பிறகு அவரது திருவருளை மேற்கொண்டிருந்த பொழுதிலே பிரம்ம விஷ்ணுக்களால் நினைக்கவும் முடியாத அந்த முதல்வர் எழுந்தருளினாராக. பிரம்ம விஷ்ணுக்கள் நினைச்சு கூட இப்போ கனவிலும் தேவருக்கு அரியோய் போற்றி நினைவிலும் நாயேனுக்கு அருளினை போற்றி வாதபுரடிகள் சொல்கிறார் இல்லையா? அப்போ கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத பெருமையுடைய சிவபெருமான் இப்போ நேரில் வந்து சுந்தரருக்கு காட்சி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ எழுந்தருளினாராக. அதனை கண்டு நம்பிகள் தேவாசிரியனில் கூடியிருக்கும் அடியார்களிடத்தை சார்வதற்கு அங்கு அனைவாராகி சாமி சொன்ன மாதிரி அங்கே போகிறார். அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட இருந்து இப்போ அடியார்கிட்ட போகிறார். இப்போ தான் அங்கே போய் சேர போகிறார். ஆரூர் மன்னவர் ஜாகேசர், சரி, ஆரூர் மன்னவர் ஜாகேசர், ஆரூர் ஆண்ட ஐராவனமேன்னு சொல்கிறாங்களே, அதாவது தேவலோகத்தில் இருந்த பெருமானை பெற்றிருக்கிறாராம். திருவாரூரை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே ராஜாவாக இருந்தவர் இப்போ இங்கே ராஜாவாக இருக்கிறார். நிலையை இதுவரை கண்டு கொண்டிருந்த நம்பிகள் இப்போது அவர் அந்த காட்சியை மறைத்து எழுந்தருளி விட்டு அந்த நிலையினை கண்டு, எழுந்தருள் என்பது இறைவன் முன் காட்டிய வெளிப்பாட்டு நிலையினை மறைத்து தமது வியாபக நிலையில் போகும் நிலையை குறிக்கும் என்று சொல்றார். எழுந்தருளினார் என்று சொல்லி அப்படியே அங்கிருந்து சாமி போயிட்டாரு. இவர் வந்து இங்கே அறமாகிய கடலை உடைய அந்தணன், அறக்கடலாகிய அந்தணன் என்று சொல்றார். அடியவர்வால் சார்பதனுக்கு அணைகின்றார் அப்படின்னார். ஆண்டவனது சார்பு நேரே காணுமாறு மறைந்த அருளியமை கண்டனர். அதுகாலை அடுத்த சார்பு அவன் அடியார்களையே. இப்போ இதுவரைக்கும் சாமியோடு நின்றுகிறார், சாமி மறைஞ்சிட்டார், அவருடைய வியாபகத்தில் போய் மறைஞ்சிட்டார். இப்போ அடுத்தது அடியார்கள். ஏன்னா இறைவன் விட்டா அடுத்தது யார்? அடியார்கள் தான் நமக்கு சார்பு அப்படிங்கிறது இங்கே காட்டுறார். ஆண்டவனது சார்பே நேரே காணாவாறு மறைந்தருளிமை கண்டனர். அதுகாலை அடுத்த சார்பு அவன் அடியார்களுடைய சார்பு இவர்களே யாம் என்று கொண்டனர். இவர்களை சார அணைகின்றார். சார்புணர்ந்து சார்புகிட உலகின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். நம்ம எதை சார்ந்து நிற்கிறோம்? இப்போ நாம் எப்படி எதை சார்ந்திருக்கிறோம்? உலகியலை சார்ந்திருக்கிறோம். இந்த நிலை நீங்கி அடுத்து என்ன? பெருமானுடைய திருவருளை சார்ந்து நிற்கணும். அந்த சார்பு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்மாவினுடைய இயல்பு என்னென்னா சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா. நம்ம எதை சார்ந்திருக்கிறோமோ அந்த எண்ணம் தான் நமக்கு வரும். குணம் எப்படி வரும் அப்படின்னா சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா. சிவத்தை சார்ந்திருந்தால் சிவம் வரும், சிவத்தினுடைய நினைவு இருக்கும். மலத்தை சார்ந்திருந்தால் மலத்தினுடைய நினைவு தான் இருக்கும். அதனால் உலகியல் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு, அதற்கு பிறகு இறைவனுடைய திருவருளை சார்ந்து நிற்கணும் என்று சொல்கிறார். சார வேண்டிய அடியையும் அடியாரையும் சார்ந்தவர்களே, நாம் இப்போது சார்ந்து நின்ற உலகச் சார்பை ஒழித்து பிறவி துன்பம் நீங்குவர் என்பதாம் என்று சொல்லி இதனால் அணைந்தோர் தன்மையை விளக்கியவாறு. அணைந்தோர்னா என்னென்னா பெருமானுடைய திருவடியை அணைந்தவர்கள் என்று சொல்கிறார். அதான் சொல்கிறார். இக்குறளினை சார்புடர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றளித்து சார்தரா சார்தர். இந்த குறள் வந்து எங்கள் திரு கைலாய ஞான உலாவிலும் திருக்கழிட்டிப்படியார் என்ற ஞான சாத்திரத்திலும் வைத்து ஆளப்பெற்றுள்ளதே இதன் பெருமையை விளக்கும் என்று சொல்லி அதிலெல்லாம் இந்த சார்பு அப்படிங்கிறத வச்சு தான் அந்த திரு கைலாய ஞான உலாவை அம்மா சொன்னாங்க இல்லையா, அது பாடப்பட்டிருக்கு. சார வேண்டிய அடியையும் அடியாரையும் சார்ந்தவர்களை தான் இப்போது சார்ந்து நின்ற உலகச் சார்பை ஒழித்து பிறவி துன்பம் நீங்குவர் என்பதாம் என்று சொல்லி சார்புன சைவ சித்தாந்தத்திலே சிறப்பாக பேசப்பெறும் அரிய உண்மையை விளக்குவதோர் சொல். சார்பு அப்படிங்கிறது ஒரு சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான ஒரு சொல் சார்பு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. உயிர் சார்ந்த வண்ணமே வண்ணமாக கொண்டு நிற்கும் என்பது சைவ சித்தாந்த உண்மை. ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோட அத்துவிதமாகும்னால் என்னாலோ என்று சொல்லி தாய்மானவர் சொல்கிறார். பெத்தத்தில் நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்? ஆணவத்தை சார்ந்து இருக்கிறோம். முக்தியில் திருவருளை சார்ந்திருப்போம். இப்போ ஆணவத்தோடு எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறோமோ அது மாதிரி திருவருள் முக்தி நிலையில் எப்படி இருப்போம்? திருவருளோடு அந்த மாதிரி நெருக்கமாக இருப்போம். உலகியல் இன்பங்களை ஆன்மா இப்போ எந்த அளவுக்கு அனுபவிக்குதோ அதே அளவுக்கு திருவருள் இன்பத்தை சுத்த நிலையில் அனுபவிக்கும். எதுலேயோ ஒன்றில் விருப்பம் இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் கல் மாதிரி கிடக்கக்கூடாது. எதுலேயோ ஒன்றில் விருப்பம் இருக்கணும். ஒன்றா உலகியல் இருக்கணும், இல்லைன்னா அருளியல் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், ஏதாவது ஒன்றில் விருப்பம் இருக்கணும். இங்கே எப்படியே இந்த பெத்தத்தில் இப்படின்னா இங்கே வந்து எப்படி உலகியலில் பற்றி நிற்கக்கூடிய ஆன்மா முக்தியில் திருவருளை பற்றி கல் போல் கிடக்கிறதுக்கு பேர் பாடானவாதம். ஒரு சமயம் இருக்குது, புறச்சமயத்தில் பாடானவாதம்னு ஒன்று இருக்குது. அது பாடானவாதம்னா பாடானம்னா கல்,
அப்படி கல் மாதிரி கிடக்கிறது ஆன்மா. அப்படி இல்லை, நமக்கு உலகிலையும் செய்யணும், திருவருளையும் நிற்கணும். அதான் அணைகின்றார். எதிர்காட்சி கண்ட முதல் திருவாயிலிருந்து தேவாசிரியனை நோக்கி வருகின்றாராகி அணைகின்றார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அது இன்னைக்கு முடிச்சிடலாம் நினச்சேன், விளக்கு கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால பிடிக்க முடியல. அடுத்த வாரம் நம்ம முடிச்சிடலாம். அவசரமாக ஏன் சொல்லணும்? முக்கியமான பாட்டு அவசரமாக சொல்லக்கூடாது. நம்ம 2 பாட்டு தான் இருக்கு. 2 பாட்டு இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு முறை எல்லாம் ஒரு இது பார்த்துக்கலாம். கருத்தாட்டுக்குண்ட புராணத்தில் என்னென்னவெல்லாம் சிந்தித்தோம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம ஒரு ஒருங்கிணைப்பாக பார்த்துக்கலாம். ஆமாம், வருகின்ற திங்கக்கிழமை இல்லை, அடுத்த திங்கக்கிழமை தான். ஏன்னா வருகின்ற திங்கக்கிழமை ஆரூர் தேர் இருக்கிறதுனால அடுத்த திங்கக்கிழமை. நான் இன்றைக்கி முடிஞ்சிருன்னு தான் நினச்சேன், ஆனால் முடிக்க முடியல. ஒரு 1/4 மணி நேரம் எடுத்தால் கூட அவசரமாக சொல்லணும், அதனால் வேண்டாம். இது முக்கியமான தடுத்தாட்கொண்ட புராணத்தில் மிக முக்கியமான, அது சுந்தரருடைய அவதார நோக்கம் இந்த இடம்தான். அவர் எதற்காக அவதரித்தார் இந்த மண்ணுலகத்தில் அப்படின்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்டினார். பரவினாச்சார திருமணம் செய்கிறது, சங்கிலினாச்சார திருமணம் செய்கிறதெல்லாம் அப்புறம். முக்கியமாக என்னென்னா திருத்தொண்ட தொகையை நமக்கு கொடுக்கறதுக்கு தான். அதனால் அடுத்த வாரம் நம்ம அடுத்த வகுப்பில் தெளிவாக சிந்திச்சுக்கலாம். வருகின்ற திங்கட்கிழமை ஆரூர் தேர் இருக்கிறதுனால நாங்களும் தேருக்கு போகலான் இருக்கிறதுனால இந்த வார வகுப்பு, வருகின்ற திங்கட்கிழமை வகுப்பு இல்லை, அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை வழக்கம் போல் வகுப்பு உண்டு. அன்பர்கள் நிரம்ப வாங்க, அவ்வளோதான். மறுபடியும் உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும், வேலை இருந்தால் பரவாயில்ல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்க. என்ன ஆலித்தேர் வித்தகனு நான் கண்டது ஆரூர் அப்படிங்கிற மாதிரி போய் நான் 2-3 வருஷம் ஆகிடுச்சு. சரி போய் அடியார்லாம் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான், வேற ஒன்று. இந்த அளவுக்கு நம்ம என்று நிறைவு செய்யணும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.